தெரியுதா? Yes. Oops. யாராவது கால் பண்ணிடுவாங்க. சட்டம் பண்ணிடுவோம். படா என்ன இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, விஜயகாந்தோட அப்பா அழகர் சாமி நாயுடு. தெரியுதா? தெரியுது தெரியுது. ஏன் இப்படி மேடும் பள்ளமுமா இருக்குச்சு? ஆடும்போது கூட தப்பா ஆடிட்டேன். அழகர் சாமி நாயுடு பத்தி இப்போ சொல்ல போறேன். நான் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம், இந்த எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய இந்த பயணம் வந்து என்னுடைய 2.75 வயது நடக்க ஆரம்பிச்ச பருவம். என்னோட தம்பி பிறந்ததுக்கு அப்புறம், தம்பி பிறக்க போறதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் கிருஷ்ணாபுரத்துக்கு வருவோம். பெரியவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணாபுரத்துக்கு வரும்போதெல்லாம் எங்க அக்காவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அப்படி கரகரகரன்னு இழுத்து வெளியில தள்ளி விட்டுருவா. என்ன விடுவிடா தூங்குவேன். அக்ரஹாரத்தில் வந்து என்னைய சூத்திரக்குட்டி சொல்லி அக்ரஹாரத்தில் வந்து என்னை துரத்தி விட்டுருவா. நான் யாருன்னே அவளுக்குலாம் அப்பெல்லாம் தெரியாது. எங்கள் அக்கா என்னை துரத்தி விட்டுருவா. நம்ம ஆடு தெருவா தூங்கிட்டு இருப்பேன். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பிணமெரிக்கிறவரை காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் என்னை வளர்த்தார்ல கருப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சினிமா தேட்டரில் வந்து துப்புரவு தொழிலாளர் வேலை பார்க்குறாரு சண்முகம் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து குழந்தையே இல்லை ரொம்ப நாளைக்கு. எங்கள் அக்கா வந்து என்னை பாலத்தில் தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அந்த சேரி பக்கம் இல்லை. சேரின்னு சொன்னால் கோவப்படக்கூடாது, நான் சொல்லிட்டேன். உங்களோட புரிதல் சரின்னா அது வேற, தெரியுதா? நீ நெகட்டிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அது உன்னோட நெகட்டிவாக உன்னோட வச்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் சேரி மக்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அநியாயமாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், பழிச்சொல் சுமத்தப்பட்ட மக்கள், பழிச்சொல் சுமத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்கல்ல, சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அங்க பாலத்துல எங்க அக்கா என்னை தள்ளி விட்டுட்டு ஓடி போறான். அங்கிருந்து தள்ளி இருந்து எட்டி பார்க்கறான். அவர் வந்து என்னை, ஐயோ இந்த குழந்தைய வந்து கீழே, அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியும், நான் வருவேன், அப்பப்போ காணாம போவேன். அப்போ என்னை தூக்கிட்டு போய் என்னை வளர்க்குறாரு, வச்சுக்கிறாரு. அந்த ஸ்டோரி தனியாக போகும். அதுக்கப்புறம் நான் திருப்பி திருமங்கலத்துக்கு போவேன். அப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம், அந்த கடலூர் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து இந்த குழந்தை யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நான் வந்து திருமங்கலத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எங்கள் பாட்டி தாத்தா வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பாட்டி தாத்தா இந்த திருமங்கலத்தில் வந்து கஸ்தூரிபாய் காந்தி ஸ்கூலில் என்னை சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது நான் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸு, அப்புறம் பாடல் ஆசிரியர்கள், அப்புறம் வந்து ப்ரொடியூசர்கள், அப்புறம் புதுசாக நடிக்கலாமா நடிக்க வேண்டாமா அப்படின்னு அது சினிஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, எம்ஜிஆர்லாம் இப்போ படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவங்கெல்லாம் என்னை பார்க்க வருவாங்க. அப்போல்லாம் நான் வந்து அங்கன்வாடி பால்வாடியில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ செல்வராஜ் அவரெல்லாம் வர்றாரு. அப்போ நான் ஸ்கூல் விட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது முதல்ல ஸ்கூலை விட்டு திரும்பி வருவேன். அங்கே ஸ்கூல்கிட்ட பேசுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாங்க, ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இங்கே கார் நிற்கும், அங்கே பைக் நிற்கும். அதை ஸ்கூல் விட்டு குழந்தை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இந்த மாதிரி அங்கே பழைய காலத்தில் கட்டி வச்சிருப்பாங்களே திண்ணை, அந்த திண்ணையில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நான் ஸ்கூல் விட்டு இப்படி ஆடிக்கிட்டே வருவேன். வரும்போது அப்போ ஒரு நபர் பார்க்குறேன். அதான் அழகர் சாமி நாயுடு. ஆண்டாள் அப்படிங்கிறாரு. உனக்காக தான்டா காத்துட்டு இருக்கிறேன், நீ யாரு அப்படிங்கிறேன். எனக்கு யாருமே இந்த பார்த்த உடனே எனக்கு யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க வராது. நான் எப்போதும் எனக்குன்னு ஒரு உலகத்தில் இருப்பேன். இப்போ இவர் வராரு, ஆண்டாள் அப்படிங்கிறாரு. யார் நீ அப்படிங்கிற, கன்னத்தில் அப்படி தட்டி இப்படி கன்னத்தை அப்படி பிடிச்சிட்டு கையோடி பிடிச்சிட்டு இப்படி அணைச்சிக்கிறாரு. ஆண்டாள், நான் சொல்ல யாருன்னு, அழகட்டாமி நாயுடு அப்படின்னு அப்படிங்கிறாரு. இவங்க எல்லாரும் வரப்போறாங்க. இவர் முன்னாடியே வந்துட்டாரு என்னை சந்திக்கிறதுக்காக. யார் யாரெல்லாம் வரப்போறாங்களோ அவங்களாம் வந்துட்டாங்க. அப்போ என் கையில் ஸ்லேட் இருந்தது. என்னுடைய கையில் ஸ்லேட்டில் வந்து கூட்டல் கணக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்,
தப்பு தப்பாக எழுதி டீச்சர் வந்து முட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. அது டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு முட்டை போட்டிருக்கேன், உனக்கு கூட்டல் கணக்கு வரல, முட்டை போட்டிருக்கேன், வீட்டில் போய் பொரிச்சு தின்னு அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டாங்க. அது நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்லைட்டை எடுத்துட்டு டீச்சர் எனக்கு கணக்கு சொல்லித்தரேன். அழகர்சாமி நாயுடு பார்த்துட்டு, எனக்கு தெரியுமா, பையிலேருந்து இப்படி ஸ்லைட்டை எடுத்தேன். டீச்சர் வந்து எனக்கு கூட்டல் கணக்கு தெரியலன்னு சொல்லிட்டு முட்டை போட்டு கொடுத்துட்டா தெரியுமா, முட்டை போட்டுட்டு வீட்டில் போய் பொரிச்சு தின்னுன்னு சொன்னா தெரியுமா. ரா வராது, எனக்கு லாலா தான் போடுவேன். எனக்கு கூட்டல் கணக்கே வரமாட்டேன். அவர் டென்ஷன்லாம் வந்திருக்கிறார், அவரோட கவலையில் வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே ஏன் கவலை, இதை எப்படி பொரிச்சு திங்க முடியும் அப்படின்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு. நான் அப்போ எங்களுக்கெல்லாம் முட்டைனா என்னன்னு தெரியாது, அவருக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிருச்சு. விழுந்து வீந்து 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 சிரிச்சாரு. திருப்பி இறுக்கி அணைச்சிட்டு, என்னடா செல்லம் உனக்கு கூட்டல் கணக்கு வரமாட்டேங்குதா? ஆமா அப்படின்னு. நான் சொல்லித்தரவா? சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, வா உனக்கு 1 2 என்ன தெரியுமா அப்படின்னா, தெரியுமே, ரமணி அண்ணா சொல்லி தந்திருக்காளே, என்னோட குரு ரமணி அண்ணா, ரமணி அண்ணா சொல்லி தந்திருக்காளே அப்படின்னு. சரி 1 2 சொல்ல அப்படின்னு. 1 2 3 4 100 வரைக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் 1 2 இப்படி எழுது பார்ப்போம் அப்படின்னாரு. உடனே 1 2 3 இப்படி எழுதிட்டே வந்தேன். அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, 1 1 2 இப்போ நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு அப்படின்னாரு. அந்த 1ஓட 1ஐ கூட்டினா 2 வரும். 1 1 2 அப்படின்னு குச்சியால அப்படி திருப்பினாரு, இப்படி வரைஞ்சாரு. 2 1 3, 3 1 4, 4 1 5, 5 1 6, 6 1 நீ சொல்லு அப்படின்னாரு. 1 0 0 1 1, 0ஓட எதை கூட்டினாலும் 1 தான் வரும், எந்த நம்பரை கூட்டினாலும் அந்த நம்பர் தான் வரும். அழகர்சாமி நாயுடு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியா? அந்த வாழை மரத்தடியில உட்காந்துக்கிட்டு திண்டையில இன்னும் யாரெல்லாமோ வரணும். இவர் முன்னாடியே வந்துட்டாரு. இவங்களுக்குலாம் கான்டாக்ட் தானே, டெலிஃபோன் கான்டாக்ட் தானே. இவர் இப்போ மதுரையிலேருந்து திருமங்கலத்துக்கு சீக்கிரம் வந்துட்டாரு என்னை பார்க்கறதுக்கு. என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சொல்லாரு, இப்படிதான் எண்ணணும், இப்படிலாம் விரலாம் வச்சு எண்ணினாலும் எனக்கு வரமாட்டேங்க, விரலாம் வச்சு எண்ணாது எப்படி எண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் 2ஆம் கூட்டல் சொல்லி தட்டுமா, 0லேருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு 2 0 2 2 அப்படின்னாரு. 2 2 2 4 அப்படின்னாரு. 2 2 4, 4 2 6, 6 2 8, இப்படி 100 வரைக்கும் போகும். இப்ப சொல்லுவியா நீ? அப்புறம் 0 1 1 2 3, 3 2 5, 5 2 7, இப்படிதான் சொல்லணுமா? டீச்சர் என்ன சொன்னா தெரியுமா, அவளுக்கு வருது அவனுக்கு வருது, அவெல்லாம் போடுறா, உனக்கு மட்டும் கணக்கு வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து என்ன சொல்றா, சொல்லியே தரமாட்டேங்கிறா, எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. எங்க வீட்டில் என்ன சொல்லித்தர ஆள் கிடையாது. தாத்தா பாட்டிலாம் எனக்கு சொல்லி தருவா. அங்க கிருஷ்ணாபுரம் போயாச்சுன்னா ரமணி நான் சொல்லி தருவா. சீனிவாச சர்மாவோட பையன் ரமணியை நான் சொல்லி தருவா. உஷாக்கா கோமாக்கா அப்படி யாராவது சொல்லி தருவாங்க. எனக்கு ஆனாவனை கற்று தந்தது சீனிவாச சர்மா. ரமணி அண்ணா சமஸ்கிருதம் கற்று தந்தது கோமாக்காவும் சர்மா தாத்தாவும். இங்கிலீஷ் ஏபிசிடி, ஸ்மால் ஏபிசிடி, கேபிட்டல் ஏபிசிடி இதெல்லாம் சொல்லி தந்தது உஷாக்கா, ரமணி அண்ணா, ஷியாமலாக்கா. இவங்க யாராவது மாற்றி 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 சொல்லிக் கொடுப்பாங்க. நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு போய் இவளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், கல்யாணிக்கு சொல்லிக் கொடுப்பேன். முதல்ல அழகர்சாமி நாயுடு அறிமுகமாகும் போதெல்லாம் எனக்கு இந்த ஆணவனெல்லாம் சொல்லிக் கொடுத்த உடனே அழகர்சாமிகிட்ட போய் சொல்லுவேன், அழகர்சாமி நாயுடு அழகர்சாமி நாயுடு அழகர்சாமி நாயுடு, உனக்கு ஆணவனா தெரியுமா அப்படின்னே. ஆணவனா? தெரியாதே, எனக்கு தெரியுமே, நான் சொல்லித்தருவா. ஸ்லேட்டு குச்சி எல்லாம் வச்சுட்டு இதுதான் ஆனா நீ எழுது அப்படின்னு அவர் அது மாதிரி எழுதுவாரு. அவனா எழுது, அவர் அது மாதிரி எழுதுவாரு. ஈனா எழுது, அவர் மாதிரி. உனக்கு அக்காக்கிக்கு தெரியுமா? தெரியாதே, எனக்கு தெரியுமே, அவர் எழுதுவாரு. நான் அவருக்கு தெரியும். சும்மா எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா அதை போய் விளம்பரம் படிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு அப்பவே உண்டு. அவர் எழுதி 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 சிரிப்பாரு. எங்க என்னை பார்க்க வருவாங்க, திருமங்கலத்துக்கு அவங்க என்னை பார்க்க வருவாங்க. இந்த சம்பவம் நடந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. இது கணக்கு தெரியுமா? 1ஆம் கிளாஸ் வரும்போது கணக்கு தெரியல. அப்ப அழகா கூட்டல் கணக்கு எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. இதைத்தான் இப்படி போடுவாங்க, 0 கூட்டல் 1. இப்ப கூட்டு அப்படின்னாரு, 0 1 1. இப்போ 0 கூட்டல் 2 2, 0 கூட்டல் 3, 0ஓட எதை கூட்டினாலும் இந்த நம்பர் தான் வரும். மற்றவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் ஒரு கூட்டல் கணக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதே தான் கழித்தாள். அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே, என்ன சார், என்ன பாடம் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? ஆமா, இதுக்கு வந்து டீச்சர் முட்டை போட்டு கொடுத்துருக்காங்க,
முட்டை போட்டோடனே டீச்சர் சொன்னாங்களாம், முட்டை போட்டு கொடுத்துருக்கு, நீ வீட்டில் போய் பொரிச்சு தின்னு சொன்னாங்களாம். இது அழுதுகிட்டே வருது ஸ்கூல்ல இருந்து. அப்படி எல்லாரும் எழுந்து, சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா, நான் தான் இப்போ சொல்லி கொடுத்தேன். எனக்கு கணக்குக்கு கூட்டல் கழித்தல். அப்போ உடனே இருங்க சார், நான் உங்களுக்கு முதல்ல கணக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதே தான் கழித்தல். இப்போ கழிச்சுக்கிட்டே வா பார்ப்போம். இப்போ 10, 9, 100, 99, 98, 97 என்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் 10, 10லேருந்து 1 கழிச்சா 9, 9லேருந்து 1 கழிச்சா 8, 8லேருந்து 1 கழிச்சா இதே தான் அப்படி மாற்றி வரணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் கழித்தலா? சரி, இப்போ நீ போடுவியா நீ? அப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் எனக்கு கணக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை ஃபோட்டோ கூட எடுத்தாங்க. ரொம்ப நாள் இருந்துச்சு. நீங்கள் விஜயராஜுவோட தம்பி இவங்க கிட்டலாம் கூட கேட்கலாம். அந்த ஃபோட்டோ ரொம்ப நாள் இருந்துச்சு. அழகர்சாமி நாயுடு எனக்கு கணக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம். ஃபோட்டோலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு தடவையும் வருவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு விதமான டர்ன். இப்போ திருலோகச்சந்தர் வருவார். அப்புறம் மலையாளத்துலேருந்து டைரக்டர்ஸ் வருவாங்க, ஹிந்தி டைரக்டர்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் ஹிந்திலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம அருள்மணம் கமழ்வது ராமாயணம், அது மகாபாரதம் ஓ மகாபாரதம். அவருக்கு அப்பவே அந்த ஆசீர்வாதம் பண்ணினது இந்த பாரதி, இந்த பூர்ணிமா, இந்த வெண்ணிலா, இந்த ஆண்டாள், இந்த ருக்மிணி எல்லாமே நான் தான் அவருக்கு அப்பவே சொன்னேன், உன்னுடைய இந்த இசையானது உலகம் முழுவதும் பிரபலமாகும். சினிமா பெரிய சினிமா கிடையாது, குட்டியா வீட்டுக்குள்ளேயே வரும், வீட்டுக்குள்ளேயே சினிமா தியேட்டர் வரும் அப்படின்னு அப்பவே சொல்ல தெரியாம சொல்லுவேன். சின்னத்திரைங்கிறத அதுதான் பிரபலமாச்சா. அவருடைய மரணத்தின் போது அவர் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை இறந்து போறாங்கிறது எனக்கு இங்க லிங்க் கிடைச்சிடும். எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன். என் பொண்ணு தான் ரிமோட் ஃபுல்லா. என்னுடைய ஹஸ்பண்டு நானும் சேர்ந்து வாழும்போது, ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழும்போது சங்கர் கையில தான் எப்போதும் டிவி இருக்கும், வச்சு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். சங்கர் வீட்டுக்கு வந்துட்டானா அவன் பாடி இஷ்டத்துக்கு கிரிக்கெட் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நானும் குழந்தைய தூக்கிட்டு உள்ள பெட்ரூம்குள்ளே போயிடுவேன். எப்படா தொலைஞ்சு போவான்னு இருக்கும். அப்புறம் அவன் தொலைஞ்சு போன உடனே ரொம்ப பொறுக்க முடியல, வெளில போஞ்சொல்லி வரட்டி விட்டுருவேன். நான் போவோம், குழந்தைய தூங்க வைக்கணும்னு சும்மா கிரிக்கெட்டே பார்த்துட்டு அலாரம் விட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்குறது அந்த அமைதியாக பாருங்க, இல்லைன்னா போ அப்படி. முதல்ல நீங்கள் நாங்கள் பேசினா அப்புறம் எரிச்சோட நீவா பொண்ணே பேச ஆரம்பிச்சிட்டேன் வா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வந்து குழந்தை அவன் வெளியே போயிட்டேன்னா குழந்தைகளை தான் ரிமோட் இருக்கும், அவளையே தான் முழுக்க பார்ப்பா. நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்ததில்ல. இங்கே வந்த அப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கினதுக்கப்புறம் அவள் தான் முழுக்க. அதனால எனக்கு டிவி பார்க்க சான்ஸே கிடையாது. ஆனாலும் இவர் இறந்து போகிறாங்கிறது யாரெல்லாம் மனுபாலாலேருந்து விசுலேருந்து யாரெல்லாம் இறந்து போகிறாங்கன்னா எனக்கு டெலிலிங்க் இங்கே தூக்கத்தில் தெரிஞ்சிடும். பார்த்தா நியூஸில் வரும் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு. அப்போ அந்த சினிமா அந்த மியூசிஷியனையும் உருவாக்குனது நான் தான். அப்புறம் கல்கத்தாலேருந்து வருவார், ப்ரொடியூசர் வருவாங்க, ராஜஸ்தான்லேருந்து வருவாங்க, அதுக்கப்புறம் நேபாளிலேருந்துலாம் வருவாங்க. நான் விஜயராஜ் கூட நேபாளுக்கெலாம் போயிருக்கேன். நேபாளுக்கு அங்கே கதை போய் தான் எனக்குள்ள ஒருவன் படம் வந்ததெல்லாம் அந்த கதை சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் தனி இதில் வரும். அப்போ இப்போ நான் அழகர்சாமி நாயுடு பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அப்போது இங்கே கிருஷ்ணாபுரத்தில் வந்து ஒரு வீட்டில், எங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் வந்து இந்த குதிரை இருக்கு இல்லையா, குதிரை அந்த இப்படி இருக்கும், இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் குதிரை இப்படி வந்தோன்னா அப்படி முன்னுக்கும் இப்படி போயிட்டு வரும். இப்படி ஒரு குதிரை. அந்த குதிரை மேலே எனக்கு ஆசையாக இருக்கும். ஸ்ரீராம் வீட்டில் இருக்கும், விஜய் வீட்டில் இருக்கும். அவங்க வீட்டிலலாம் வந்து நான் போய் யார்கிட்டையும் என்னோட ஆசைகளை சொல்ல மாட்டேன், அவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ இதை வந்து இங்கே இவர் அழகசாமி நாயுடு, உனக்கு குதிரை தெரியுமா, நீ குதிரை பார்த்துருக்கியா அப்படின்னு. குதிரை பார்த்துருக்கேனே, நீ பொம்மை குதிரை பார்த்துருக்கியா அப்படின்னு. மண் குதிரையா? இல்லை, மரக்கட்டையில் செஞ்சுருப்பாங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆடுவாங்க, எனக்கு அந்த குதிரை வேணுமே அப்படின்னு. இவங்களுக்குலாம் ஆசீர்வாதம் பண்ணும்போதே உனக்கு என்னென்ன வேணும்னு கேட்கும்போதெல்லாம் உடனே கூட்டிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு பொம்மை கடை கூட்டிகிட்டு போய் அந்த குதிரை குதிரை கிடைக்கவே இல்லை. உடனே ஆசாரி கூப்பிட்டாரு, செல்வராஜ் கூப்பிட்டு பண்ணேன் அப்படின்னாரு. பண்ணிட்டு அந்த குதிரை மாதிரி அந்த இது குட்டியா என் சைஸுக்கு, அப்போ சின்ன கொஞ்சம் தானே, சின்னதாக ஆர்டர் பண்ணி அதில் நீல கலரில் பெயிண்ட் அடித்து புளியாக வச்சுருப்பாங்க. அதை டிசைன் பண்ணி எனக்கு செஞ்சு அதை ரைஸ் மில்லுக்கு கூட்டிகிட்டு போய் ரைஸ் மில் ரூமில் அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பேன். ரைஸ் மில்லுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் அந்த குதிரை இருக்கும். நீங்கள் அந்த
விஜயராஜோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, விஜயகாந்தோட ஃபேமிலி, அவங்களுடைய தம்பி, இன்னும் சின்ன தம்பி, தங்கச்சி, இவங்க கிட்டலாம் அவங்க பழைய காலத்துல அரிசி மில்லுக்குள்ள அந்த உள் ரூமுக்குள்ள அந்த குதிரை பொம்மை இருந்துச்சா, குதிரை இருந்துச்சா, அந்த ரூமுக்குள்ள யாரையும் போக விட மாட்டாரு. அது என்ன, அது ஆண்டாளோடது, யாரும் தொட விட மாட்டாரு. அது ஒரு ஏன் இந்த பொம்மையை ஏன் யாரையுமே தொட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாருமே இது அந்த அந்த வேலைக்காரங்களோட குழந்தையா இருக்கட்டும், இல்ல தான் வீட்டு குழந்தையா இருக்கட்டும், இவர் வந்து விளையாடவே விட மாட்டாரு. அழகர் சுவாமி நாயுடு அந்த உங்களுக்கு அந்த பூப்பூவா பூத்தி இருக்கு, அதுல விஜய் பிரபுவும் சரிதாவும் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து எங்கப்பா வாங்கி தந்தார் குதிரை, அதுல நான் போவேனே மதுரை, அந்த இதெல்லாம் வந்து என்னுடைய அந்த இதை வச்சுட்டு அடிப்படையா வச்சுதான் அந்த மதுரைங்கிற வார்த்தை வர மாதிரி ஏ மீனா, அந்த இதெல்லாம் வந்து மீனாங்கிற கேரக்டர் நாடு அந்த வர மாதிரி அந்த பாடல்கள்லாம் எழுதிருப்பாங்க. எல்லாமே நிறைய சினிமாவில் வரக்கூடிய அந்த பாடல்கள் காட்சிகள்லாம் என்னோட சம்மந்தப்பட்டதே வரும். அப்புறம் தாலாட்டு கேக்குதம்மா, தாலாட்டு கேக்குதம்மாலாம் நான் வந்து ஆரம்ப காலத்துல நான் பொண்ணா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் சந்தேகப்படும் போதெல்லாம் நிறைய பேர் வந்து என்ன இவ பொண்ணும் கிடையாது ஆணும் கிடையாது, இவ திருநங்கையும் கிடையாது, ஏன்னா இவளுக்கு செக்ஸ் ஃபீலிங்கே கிடையாது. திருநங்கைகளுக்கு செக்ஸ் ஃபீலிங் இருக்கும், ஆனாலும் பண்ண முடியாது. ஆனா ஏன்னா செக்ஸ் ஃபீலிங்கே இல்லை அப்படிங்கும்போது இவ எங்க சடங்கா போறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. சடங்காரதுனா என்னன்னு கேட்கும் போதெல்லாம் தெரியாது, என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கதை தனியா போகும். நான் சடங்கான கதை அது பயங்கர காமெடியா இருக்கும், சிரிச்சு வயிறு உருண்டலாம். இப்ப நான் அழகர் சாமி நாயுடு பத்தி மாத்திரம் பேசிட்டு இருக்கிறேன், அதை பத்தி மாத்திரம் பேசுவேன். என்ன அந்த குதிரையை பத்தி இப்படி அந்த அந்த உண்மையா இல்லையா அப்படின்ட்டு அழகர் சாமி நாயுடு பசங்க அந்த பெரிய பொண்ணுல இருந்து விஜயலட்சுமி டாக்டர் விஜயலட்சுமில இருந்து அந்த கடைசி பையன் வரைக்கும் ஆணோ பொண்ணோ எல்லாருக்கிட்டையும் நீங்க கேளுங்க. அந்த பழைய காலத்துல அரிசி மில்லுல அந்த ரூம்ல உள்ளுக்குள்ள குதிரை பொம்மை இருந்துச்சா, அந்த குதிரை பொம்மை எனக்காக செய்யப்பட்டது. அப்ப எனக்கு அது பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விளையாட கூட்டி போகும்போது கொட்டி முரசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொட்டு முரசை வச்சுதான் விஜயகாந்துக்கு நான் உபனிஷத் சொன்னேன், கொட்டு முரசு உபனிஷத். எப்பயுமே விஜயகாந்த் வந்து என்ன அப்படின்னாக்கா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு வரும்போதெல்லாம் கொட்டு முரசு இல்லாம வரமாட்டாரு. கொட்டு முரசு எடுத்துட்டு வந்தாச்சு, அந்த அந்த அரிசி மில்லுக்குள்ள கொட்டு முரசு பொம்மையும் இருக்கும். எனக்கு பிடித்த பொம்மைகள் அப்படி இப்படி இந்த பொம்மை இது வாழை மயம்ல கட்டியிருப்பாங்க. இந்த பொம்மை எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சினிமாவில் காட்டிடுவாங்க. அந்த இது அதெல்லாம் அரிசி மில்லில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இவர் கூட சேர்ந்துட்டு அழகர் சாமி நாயுடு கூட சேர்ந்து அரிசி மில்லில் போய் எனக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாரு அழகர் சாமி நாயுடு. வீடியோ சரியா வரலையோ? இப்போ ஓகே. அழகர் சாமி நாயுடு விஜயகாந்த் தான் அழகர் சாமியோட நாயுடோட பையங்கிறது எனக்கு தெரியாது, அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப என்ன அரிசி மில்லுக்குள்ளெல்லாம் என்னை கூட்டிட்டு போய் எல்லாம் சுத்தி காட்டுவாரு. அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். எங்கிட்ட அவர் பழக 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 அவர் அடுத்து 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 அவருக்கு யோகங்கள் அடிக்க ஆரம்பிச்சது. ஆரம்ப காலத்துல நாகராஜன் தான் யோகம், அதுக்கு அடுத்தது வந்து யோகம் அடிக்க காரணம் வந்து ஒவ்வொன்றா அவர் வாங்குறதெல்லாம் எங்கிட்ட பழக 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 அவருக்கு நிறைய யோகங்கள் அடிக்க ஆரம்பிச்சது அழகர் சாமி நாயுடு. இதே ராசி தான் விஜயராஜுவும் என்கிட்ட உணர்ந்தாரு. இவர்கிட்ட நம்ம இவ்வளவு போய் நம்ம சந்திச்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஏதாவது யோகம் இருக்கு. அதனாலதான் சினிமா ஃபீல்ட்ல உள்ளவங்க ஆர் செல்வராஜ்ல இருந்து எல்லாரும் என்னை பார்க்க அடிக்கடி விசுலாம் என்னை பார்க்க அடிக்கடி வருவாரு. விசுலாம் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வருவாரு. என்னை பார்க்க முடியல அப்படின்னா நேரம் அந்த கிழக்க சுடுகாட்டுக்கு போயிருவாரு. சுடுகாட்டுல போய் அந்த சுடுகாட்டுல பிணமரிக்கிறோட பையன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. நானும் அவனு கட்டிப்பிடி உருண்டு சண்டை ரோட்ல, ஆஞ்சநேயர் கோயில் ரோட்ல அப்படி சண்டை போடுவான். அந்த பையனுடைய முகமும் நம்ம அவன் என்ன சேனல் நடத்துறான், மணியமுதன்னு ஒரு பையன் இருப்பான். இந்த நம்ம யூடியூப் உருட்டு புருடா இருக்கான்ல அவன். அப்புறம் அந்த கரிகாலன் ஒரு பையன். அப்புறம் செந்தில்வேல், அப்புறம் ராஜவேல் நாகராஜன். அங்க ஒண்ணு அமாவாசை பௌர்ணமியா ரெண்டு பசங்க வருவாங்க. அந்த பசங்க
செந்தில்வேலு, மணியமுதன், கரிகாலன், இந்த முகங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த முகங்களுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதுவும் மணியமுதன் முகத்தை பார்த்தாலே போறோம் எனக்கு. அவனை போட்டோ எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மூஞ்சிக்கும் நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஞாபகமே வரல. இப்போ விஜயகாந்த் இறந்து போயாச்சு. என்னுடைய குழந்தை இறந்து போய் 8 மாதம் கழிந்து 9ஆம் மாதம் ஆரம்பத்தில் விஜயகாந்த் இறந்து போறாரு. இறந்து போய் 48 நாட்கள் கழிந்து பிறரோடு நான் மனம் விட்டு என்னை யாருக்கிட்டையுமே பேச விட மாட்டாங்க. நான் யார்ட்டையுமே அவளை மனம் விட்டு பேச மாட்டேன். சின்ன வயசுல இருந்து யார்ட்டையும் பேச மாட்டேன். அப்படியே நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஏதோ விஷயங்களை சொல்லிடுவேன். அதை நடக்க போற விஷயங்கள்லாம் சொல்லிடுவேன். அதனால யார்ட்டையும் பேசணும். இப்ப பேச எல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த மணியமுதன் அந்த பையனை போய் விசு சார் போய் பாப்பாரு. விஜயகாந்த் என்னை காணும் அப்படின்னா விஜயகாந்த் நேரம் சுடுகாட்டை போய் பாப்பாரு. எங்கடா அவளை, உன் ஃப்ரெண்டை காணும், அவ இங்க இருப்பா, அங்க இருப்பா. சரி, நான் அவளை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர சொல்லி நீங்க ஆஞ்சநேயர் கோயில் வந்துருங்க, கோயிலுக்கு வந்துருங்க அப்படிமா. இவன் அங்கிருந்து எனக்கு தகவல் சொல்லி விடுவான். ஆஞ்சநேயர் கோயில தான் விசு சாரு, நானு, அப்புறம் சேது விநாயகம் தான் எனக்கு ரேகான் பேர் வச்சாரு. அப்புறம் கிஷ்மு எனக்கு வச்ச பேர் சுதா. அவர் வச்ச பேர் தான் சுதா. அப்புறம் புலியூர் சரோஜா இருக்காங்கல்ல நடனம், அந்த அம்மையார், அந்த அம்மா எனக்கு வச்ச பேரு துர்கா. புலியூர் சரோஜா எனக்கு வச்ச பேர் தான். போன் பண்ணி கேட்கலாம். கடையநல்லூர்ல சினிமா தியேட்டர் ஓனர் எம்ஏ காஜா, இனிக்கும் இளமை இயக்குனர் எம்ஏ காஜா ஒரு குழந்தைய வளர்க்குறாருல, பூர்ணிமாங்கிற குழந்தை. அந்த குழந்தை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு டேர்னிங் பாயிண்டே அவதானாமே. நீங்க கூட அந்த குழந்தைக்கு துர்கான்னு பேர் வச்சிங்களாமே, கேட்டு பாருங்க. அவங்க வச்ச பேர் தான் துர்கா. அப்போ இவங்களெல்லாம் ஆஞ்சநேயர் கோவில தான் நான் சந்திப்பேன். இங்க என்ன அப்படின்னா, இங்க அழகர் சுவாமி நாயுடு ஒரு தடவை செல்வராஜ் வர்றாரு. இந்த மாதிரி இவரோட பையன் இருக்காங்களே, இவர் பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீ சரி பண்றியா? சரி பண்றேன். அப்ப என்ன பண்ணணும்? அவனை நான் சொன்னேன், அவனை நான் அடுத்த வாரம் நான் கிருஷ்ணாபுரம் போறேன், கிருஷ்ணாபுரத்துக்கு வர சொல்லு, அங்க ஐயப்பன் கோயிலுக்கு வர சொல்லு, திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு வர சொல்லிடுவா, அங்க வர சொல்லு. அப்போ நான் அடுத்த வாரம் அங்கே போகிறேன்னு சொன்னேன். திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு வர சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அழகர் சாமி நாயுடு, திருநாவுக்கரசு ஸ்கூலு ஓனரு, இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் ஓனரு, மசூதிகா ஸ்கூல் ஓனரு, பாய்ஸ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு சர்க்கிளே ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும். சினி ஃபீல்டோட சம்மந்தப்பட்டது இவங்க எல்லாரும். காவல்துறை என்னை முதல்ல என்னுடைய திறமைகளை கண்டுபிடிக்கும் போது சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தான். அந்த சக்கரவர்த்தியோட அப்பா தான் ஒரு பெரிய போலீஸ் கமிஷனர். அவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அவருடைய சித்தப்பாவை யாரோ டெல்லியில இருந்தாங்க. அவங்க ஃபுல் ஃபேமிலியே போலீஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே சினிமா ப்ரொடியூசர். அப்புறம் அவருடைய அந்த கான்ஸ்டபிள் அந்த இடத்துல வரும்போது அவங்க எல்லாம் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் என்னைய பத்தி தெரிய வருது. இப்படி ஒவ்வொருத்தரா அப்படி வந்ததுதான் அரசியல், காவல்துறை இவங்கெல்லாம் என்கிட்ட இருந்து கேட்டு நிறைய பேருக்கு திருப்ப முறையா நான் அமைஞ்சிருக்கிறேன். திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு வர்றாரு. விஜயராஜுவும் நானும். அப்போ என்னை கூப்பிட்டு விடுறாரு திருநாவுக்கரசு ஸ்கூலு. என் பேரு விஜயராஜன். இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீ சரி பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவன் கையை பிடிச்சு பார்த்துட்டு அந்த செக்ஸ் டார்ச்சர், அப்பதான் அவருக்கு சரி பண்றேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னா, இவ பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு பவானின்னு தான் சொல்லுவாங்க. பவானி இல்லைன்னா உமா, என்னென்ன தோணுதோ அந்தந்த பேர்ல நீ கூப்பிட்டுக்கலாம், உனக்கு என்ன பேர் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் இவர் அழகர்சாமி நாயுடு என்னைய சுத்தி காமிச்சிருக்கிறார். அரிசி மில்ல போய் சுத்தி காமிச்சிட்டு நான் இங்க கிருஷ்ணாபுரத்துக்கு வந்தோடனே இங்க விஜயராஜுவை பாக்குறேன். ராஜு உனக்கு அரிசி எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அரிசியா? இரு வரேன். அழிச்சி ராவராதப்ப நேர ராஜா கடைக்கு போயிட்டு, ராஜா கடை அந்த இதுல அரிசி வச்சிருப்பாங்களா, மூடையில ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இத்தினூண்டு நான் பிஞ்சு கை இத்தினூண்டு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன், இந்த கையில புழுங்கரிசி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ரோட்ல விறுவிறுன்னு ஓடி திருப்பி திருநாவுக்கரசு ஸ்கூலுக்குள்ள ராஜு உனக்கு அரிசி தெரியுமா? அரிசி இதுக்கு பேரு பச்சரிசி, இதுக்கு பேரு புழுங்கரிசி.
இது எங்களது வளர்ந்துன்னு உனக்கு தெரியுமா? உடனே ராஜு அப்படி பார்த்தான். தெரியாதே அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை விளம்பரம் படிப்பேன், யாருக்கிட்டா சொல்லி கொடுத்து. உனக்கு அது தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்லி தரவா? அது எனக்கு அந்த பழக்கம் உண்டு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த பழக்கம் உண்டு. அதை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும், இல்லை எனக்கு தெரியுங்கிறத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வயக்காடு தெரியுமா உனக்கு? வயக்காடு, நீ வயக்காடு பார்த்துருக்கியா அப்படின்னு. வயல்காடா? புல்லெல்லாம் முளைக்கும், அதுல நெல்லெல்லாம் முளைக்கும், கத்திரிக்காயெல்லாம் வரும், வெண்டைக்காயெல்லாம் வரும், பச்சை மிளகாயெல்லாம் வரும். உனக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாது. இங்க வாவா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் வழியா அந்த ஜன்னல் இப்படி வெளியில கூட்டிட்டு போய் அந்த பக்கமா ஒரு ஜன்னல் வழியா காமிச்சா அங்க வயக்காடலாம். இங்கதான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, காயெல்லாம் கிடைக்கும். உனக்கு தெரியுமா அதெல்லாம்? விஜய் தெரியாதே அப்படின்னாரு. நான் சொல்றேன் உனக்கு. அப்புறம் அரிசி எங்கேருந்து வருது தெரியுமா உனக்கு? வயக்காட்டுல இருந்து நெல் வரும். அந்த நெல்லை எடுத்துட்டு போய் காயப்படுவாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு நெல்லை எடுத்து வேக வைப்பாங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் அதையும் காயப்படுவாங்க. இந்த நெல்லெல்லாம் வச்சா பச்சை நெல், பச்சரிசி. இந்த வேக வச்ச நெல்லை திரிச்சானா அது வந்து அதை மிஷின்ல போட்டானா அது புழுங்கரிசி. மிஷின்ல போட்டோடனே அந்த அந்த நெல் உமி எல்லாம் தனித்தனியா வந்துடும். அதுக்கு பேரு உமி. அப்புறம் இன்னும் குட்டி குட்டியா வரணும், அதுக்கு பேர் தவிடு. அந்த தவிடை எடுத்து மாட்டுக்கெல்லாம் போடுவாங்களாம். உனக்கு யார் சொன்னான்? நாயுடு சார் சொன்னான். அப்படியா? யார் சொன்னா உனக்கு? மதுரையில இருக்கு அரிசி மில்ல பத்தி விஜயராஜு நாளைக்கு படம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நான். அப்படியா? ஆமா. நீ வா, நான் உனக்கு காட்டுறேன் அது எங்க இருக்குன்னு. அப்படியா? சரி போலாமா ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்கறான். போலாம், நான் காட்டித்தரேன் அங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. சரி அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு இவன் கூட்டு போறான், எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்டு நான் கூட்டு போறேன் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு என்னை இப்படி தூக்கிட்டு என்னை கையை இப்படி கர 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 கரன்னு பிடிச்சி இழுத்து போவான். நான் இத்தனோட இருக்கேன்னா மதுரை கூட்டு போயாச்சு. தன்னோட மில்லுக்கு கூட்டு போறாரு. உள்ள அப்படி என்ட்ரி ஆக ஆக விஜயராஜை பார்த்தோன்னே அங்க சொந்தக்காரங்களாம் தம்பி வணக்கம், தம்பி வணக்கம், தம்பி வணக்கம் எல்லாரும் அப்படி எல்லாரும் பார்த்து பார்த்து கும்பிடுறாங்க. கும்பிடும்போது இவன் அப்படி பார்த்துக்கிட்டே வரேன். இவன் வேகமா நடப்பானா, நான் இத்தினூண்டா மொல்ல டிங் 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 நடப்பானா கர கர கரகரை எடுத்துட்டு வருவான். பாதி ஓடுவேன், பாதி நடப்பேன், பாதி ஓடுவேன், பாதி நடப்பேன். கரகரை குழந்தையே எப்படி கூட்டிட்டு போகணும்னு கூட அவனுக்கு தெரியாது. கரகர கரகரை இழுத்துன்னு வருவான். அது மாதிரி சர்க்கஸுக்கு போகணும், சர்க்கஸ் கூட்டு போவான், மைகடாம் கூட்டு போவான். அங்கெல்லாம் சுத்தி பார்க்க கூட்டி போகும்போதெல்லாம் கரகர கரகரன்னு இழுத்துட்டு வருவான். எனக்கு பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஃப்ராக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இழுத்துட்டு போவான். அப்போ அரிசி மில்லுக்குள்ள போறோம். அரிசி மில்லுக்குள்ள போகும்போது லாஜு இதுதான் நான் சொல்றது, இந்த மில்லு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அப்போ என்னைய தூரத்துல பார்த்த உடனே இவர் வந்து என்ன செஞ்சான், விஜயகாந்த் என்ன பண்ணிட்டான், என் கையை விட்டுட்டு அங்க யாரோ கூப்பிட்டாங்க. பேச போயிட்டோடனே நான் டீ பார்த்துக்கிட்டு இருந்தோடனே தூரத்துல அழகர்சாமி நாயுடு என்னை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அப்படி பாக்குறாரு, இது யாரு கூட வந்தா அப்படி சுத்தி பாக்குறாரு. ஆனா இவர் நினைக்கல, பையன் வந்து இப்படி உள்ள தள்ளி யார்ட்டையும் பேசிட்டு இருக்கான், நான் மட்டும் வந்துகிட்டு இருக்கிறேன், சுத்தி இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டாள் 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 அங்கே இருந்து வெளியே வராரு. ஓடி வந்து இப்படி பிடிச்சிட்டு என்ன இப்படி ஒரு தூக்குறாரு. தூக்கிட்டு யாரு கூட வந்த நீ? எனக்கா இவர் யாருன்னே புரிய மாட்டேங்கிறது. யாரா தொட்டாலோ அடித்தாலோ இப்படி தடவு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்கள பத்தின ஞாபகமே எனக்கு வரும். நீ யாரு இப்படி கை தட்டுறாரு. தட்டிட்டு அண்டாள் இங்க பாரு என்ன பாரு நாயுடு அழகர் சாமி நாயுடு. அழகர் சாமி நாயுடு. அழகர் சாமி நாயுடு எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு விஜயராஜு. அவனுக்கு அரிசி எப்படி பண்ணுறது தெரியாதான், மில்லெல்லாம் பார்க்கணும்னு சொன்னான். அதுதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சிரிப்பா வரும், பேசுறதெல்லாம் சிரிப்பா வரும். யாரு? அவன் தான் வரான் பாரு. அவன் தான் யாரு? அவன் ஃப்ரெண்டா? ஆமா. அவரு என்ன சொன்னான் அவன் சொன்னான், எனக்கு அரிசி எங்க இருந்து வருதுன்னே தெரியாது அப்படி சொன்னேன். நான் அந்த மில்லை பத்திலாம் நான் சொன்னேன். சொன்னேன் எனக்கு பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னேன்.
நான் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நல்ல புத்திசாலி நீ அவனை கூட்டிட்டு வந்தியா? சிரிச்சுட்டாரு அவரு. சிரிஞ்சிருச்சாரு. சாப்பிட்டியாடா அப்படின்னு. ராஜு எனக்கு இட்லி வாங்கி கொடுத்தான், இட்லி ஊட்டி விட்டான் அப்படின்னு. சரி அப்படின்னு ராஜு விஜய் அப்பா அப்படி இவர் இப்படி கையை இப்படி காட்டுறாரு. நான் அப்படி பார்த்தேன் இப்படின்னாரு. அம்மா இது யார் இது? இவன் விஜயராஜ் வந்து சொல்ல இவன் வந்து உனக்கு ஃப்ரெண்டா அப்படியா சொன்னாவ? அம்மா அப்படின்னு விழுந்து சிரிச்சாரு. இதான் என் பையன். அப்படியா? ஆமா ராஜு இல்ல அப்பா சொல்லல. ராஜு இங்க எனக்கு குதிரை இருக்கே, நான் குதிரையை காட்டட்டுமா? வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனுக்கு இல்ல இப்ப சுத்தி காட்டட்டுமா அப்படின்னு அப்பாட்ட கேட்கிறேன் நானு. இதெல்லாம் நான் சுத்தி காட்டட்டுமா? நாயுடு சார் உங்களுக்கு எல்லாம் சுத்தி காட்டட்டுமா? ராஜுவுக்கு தெரியாதுங்கிறான் அப்படின்னு. சுத்தி காட்டு. விஜயகாந்துக்கா சிரிப்பு தாங்க முடியல அவனுக்கு. ரொம்ப இன்னசென்டா இருக்கா அப்படின்ட்டு குடிப்பான். வா இதுலதான் அந்த நெல்லை போடுவாங்க, இதுல பாரு, இதுல உனி வரும், ஃபுல்லா நான் தான் சுத்தி காட்டுறேன் அவருக்கு. அப்படியா அப்படின்னு. அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போய் அந்த குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை வேலை இப்படி வந்து இந்த குதிரை எனக்காக தான் வந்து. அப்பதான் அவன் பாக்குறான், இந்த குதிரை உனக்கா வாங்கினதா? சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஆமா, அங்கே ஒரு ஆள் வந்து யாரோ வந்தாங்க, வந்துட்டு இந்த பாப்பாக்காண்டி தான் ஐயா வந்து குதிரை வாங்கிட்டு வருவாங்க. இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் ஃப்ரெண்டு, அப்பாவுக்கும் ஃப்ரெண்டு. அப்புறம் தான் அவரோட பையன் தான் விஜயராஜுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் நாங்கள் இவனுக்கு நடிக்க வைக்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இவன் தேடி போகிறான். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. ஏதோ ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த நிறைய பேர்லாம் திருநாவுக்கரசு ஸ்கூல் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு, அப்படி திருநாவுக்கரசு ஸ்கூல் இவங்க கூடலாம் நாங்கள் சுத்தம் வந்திருக்கிறேன் அப்படிதான் விஜயராஜு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். அழகர்சாமி நாயுடுவை எனக்கு அப்படிதான் தெரியும், இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்படிதான் தெரியும்னு இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறான். இவன் சான்ஸ் கேட்டு ஆர் செல்வராஜ்ல இருந்து இவங்க எல்லாத்தையும் போய் கேட்கும் போது இப்பதான் பஞ்சவர்ணாசலம் கேட்கிறாரு. இங்க வா, நீ என்ன எந்த கோயிலுக்கு நீ மாலை போட்டிருக்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி இங்கதான் மாலை போட்டிருக்கேன் கிருஷ்ணாபுரத்துல திருநாவுக்கரசு ஸ்கூல் ஓனரா? தம்புசாமியா அவரா? ஆமா. அங்க மீனாட்சி பகவதின்னு ஒரு பொண்ணு இருப்பாளே, தெரியாது, ஆனா ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியாது, பவானின்னு வருவா. ஆமா பவானி தான். மத்த யாரும் எனக்கு வர மாதிரி தெரியல. இப்படிதான் வந்து கையில வெண்ணி வச்சுட்டு நெய் கலையிறியா அந்த பொண்ணு தான் மாத்தி விடாதோடனே வேகமா ஓடி வரான் விஜயகாந்த். கேட்கறான், நான் சொல்லும் போதுதான் உனக்கு மாத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுக்கப்புறம் தான் இனிக்கும் இளமை மூலம் அறிமுகப்படுத்தி அப்படிதான் விஜயகாந்த் வந்து சினிமா உலகத்துக்கு வர்றார். எம்ஏ காஜா மைதீன் மூலமாக நான் தான் அறிமுகப்படுத்தி சொல்றேன். இந்த ஸ்டோரி இப்படி போகும். அதுக்கப்புறம் 81 வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சு 5th ஸ்டாண்டர்ட்ல எங்க அக்கா லீவ்ல வந்து பெரியவிழா ஆன உடனே ரொம்ப டார்ச்சர் கொடுத்து தாங்க முடியாம எங்க தாய்மாமா கூட நான் வந்து மதுரைக்கு வந்துட்டேன். தாய்மாமா கூட நான் மதுரைக்கு வந்துட்டேன் நான். அப்ப என்னை காணாம இவங்க ஏங்கி தவிச்சிருக்கிறாங்க. நான் மதுரையில தான் இருக்கேங்கிறது இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. ஒவ்வொரு இடத்துல இவங்களும் தேடி இருக்கிறாங்க. அந்த 1 year வந்து என்னை காணாத நேரம் இவருக்கும் நிறைய கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? அழகர்சாமி நாயுடுக்கு. எப்படி ஒரு மாசத்துக்கு ஒருக்க 2 மாசத்துக்கு ஒருக்க என்னை அழகர்சாமி நாயுடு இவர் பார்க்க வருவாரு. விஜயகாந்த் நாயுடு என்னை ஊர் சுத்த கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப 81 என்னை காணும் அப்படின்னு இவனுக்கும் விஜயகாந்துக்கும் படங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னை காணாம ஏங்கி தவிச்சு, ரொம்ப ஏங்கி தவிச்சு, படமும் இல்லாம சரி நம்ம போய் நம்ம அரிசி மில்லையே பார்க்க போலாம் அப்படிங்கும்போது அரிசி மில்லையும் நஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கேட்டு பாருங்க, 81 82 நஷ்டங்கள் வந்துதா இல்லையான்னு. 82 ஃபுல்லா, அப்புறம் 83 நஷ்டங்கள் தான் வந்தது. அதுக்கப்புறம் அவர் அழகர்சாமி அவன் அண்ணா இறந்து போறாரு. அப்புறம் அழகர்சாமி அதுல வந்து சொல்லுவாரு, எங்க அண்ணன் இறந்து போயிட்டான், என்னுடைய அப்பாவும் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, நீ காணாம போயிட்ட, எல்லாமே என் வாழ்க்கையே போச்சு அப்படிலாம் இது பண்ணும்போது அழகர்சாமி நாயுடு தன்னோட டைரியில எழுதியிருக்கிறாரு, பாரதி ஆண்டாள். அவர் வந்து அப்பாவும் பையனும் பேசிக்கும் போதெல்லாம் வயசு வித்தியாசம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் வந்து இவளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்
அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இவருக்கு வரக்கூடிய பொண்ணே, விஜயகாந்துக்கு அமையக்கூடிய பொண்ணு 19-20 வயசுல வித்தியாசத்துல தான் பொண்ணு அமையும்னு சொன்ன உடனே அழகர்சாமி நாயுடுக்கு சந்தோஷமாயிருச்சு. அப்பவே அழகர்சாமி நாயுடு விஜயகாந்த்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, அவளைதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும், நீ அவளதான் எனக்கு மருமகளா வரணும்னு அப்பவே அழகர்சாமி நாயுடு சத்தியம் வாங்கிட்டாரு விஜயகாந்த்கிட்ட. அதனாலதான் பிரேமலதாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவ அந்த பேரா அக்கா விஜயலட்சுமி இப்ராஹிம் ராவுத்தார் இவங்கெல்லாம் பொண்ணு பார்த்து இதெல்லாம் அமையும் போது வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிரேமலதாவோட அப்பா சதி பண்ணி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது அதனாலதான் இந்த டிசம்பர் மாசம் என்கிட்ட டைரக்டா அப்ரோச் பண்ணினான், வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சம்மதிச்சிட்டா, நான் மாட்டேன் அப்படின்னுட்டேன். ஏன் மாட்டேன்னா உங்க அக்கா என்னை ரொம்ப காயப்படுத்தி புண்படுத்தி என்னை தேவடியா பட்டம் கட்டிட்டா, நல்ல மாதிரி நடிப்பேன், விஷஜந்து, குடும்பத்தை 2ஆக்கி 4ஆக்கி 8ஆக்கி 12ஆக்கி குழந்தை கட்டுவேன் அப்படிலாம் உங்க அக்கா பேசிட்டா, எங்க அக்கா பேச நம்பி பேசிட்டா. அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ராஹிம் ராவுத்தர் இங்க நிக்கிறாரு, லியாக்கத் அலி கான் நிக்கிறாரு, இங்க கேட்கிற சினிமா தியேட்டர்ல வச்சு இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் சினிமா தியேட்டர்ல வச்சு நடக்குது. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். லியாக்கத் அலி கான் இப்ராஹிம் ராவுத்தர் மாத்தி மாத்தி எனக்கு சொல்றாங்க, உள்ள இருந்து ஒரு நபர் வராரு, என்னமோ பொண்ணு அப்படின்னீங்களா, இந்த இவதான் இவளா மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கா, இந்த பாருங்க. கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும்ல, அந்த குழந்தைக்கு இவளை கூட்டி போய் விளையாட விடுங்க, அந்த குழந்தைங்களை இவளை வச்சு விளையாடலாம், இவ அதுக்கு தான் லாய்க்கு, இவளை போய் யாராவது பொண்ணுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு இவர் சொன்னோடனே மனசு புண்பட்டுருச்சு. பாத்தியா, சமுதாயம் ஏற்காது, நம்ம 2 பேரும் ஜோடி தப்பான ஜோடி, சமுதாயம் இருக்காது. அப்போ லியாக்கத் அலி கான் சொல்றாரு, சமுதாயம் யாரு சொல்லட்டும், நீங்க தானே வாழ போறீங்க, சமுதாயத்துக்குள்ள நம்ம வாழணும், எங்க போனாலும் நம்ம ஜோடியா நம்ம கை கொடுத்துட்டு போகும்போது சமுதாயம் துப்பும், ஜோடிய பாரு ஜோடிய. ஏன் கல்யாணத்துக்கு வர்றவங்களே கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க, இந்த மாதிரி பாரு இப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட பையன், இந்த மாதிரி பொண்ணு மாப்பிளையும் சரியில்லைன்னு கல்யாணத்துக்கு வர்றவங்களே சொல்லிட்டு போவாங்க. சமுதாயத்துக்கு நாக்கு பொல்லாத நாக்கு, வாழ போறது பொண்ணு மாப்பிளையும். நமக்கு என்ன வந்திருக்கு, கல்யாணத்துக்கு போனோமா ஆசீர்வாதம் பண்ணோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை வர்ணிச்சுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன்கிட்டே போய் என்னடா வேற பொண்ணே கிடைக்கலையா, அந்த மாப்பிள்ளையிட்டே அம்மாட்டே போய் இப்படி ஒரு நாட்டு பொண்ணா, பையன் இப்படி ஒரு மருமானா, உங்க பொண்ணு கிளியா வச்சிருக்கீங்க, மாப்பிள்ளை கண்ணங்கரேன்னு இருக்காரு, உங்க பையன் சிவப்பா இருக்கான், பொண்ணு கண்ணங்கரேன்னு தெத்து பிள்ளரு, இப்படிதான் வர்ணிச்சுட்டு போவாங்க. போனோமா கல்யாணத்துக்கு போனோமா ஆசீர்வாதம் பண்ணோமா, பிடிச்சா சாப்பிடு, பிடிக்கலன்னா எந்திரிச்சு வா, அப்படி வரமாட்டாங்க. தேவையில்லாம இது பண்ணும்போது அதுவே ஆழ மனசுல பதிஞ்சு நிறைய பேரோட வாழ்க்கையில அந்த கல்யாணத்துக்கு உண்டான அந்த வர்ணனைகளே நிறைய பேரோட திருமணங்களுக்கு முறிவதற்கு, திருமண வாழ்க்கை நரகமாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா. அப்புறம் தான் கீழே வெங்கடேஷ் மேல ஏறி வரா, கீழே இறங்கி போனோடனே வெங்கடேஷ் வரப்பறன்னு ஏறி வரான். அந்த மன்னிப்பு கேட்கறான், அண்ணே இந்த பொண்ணை பத்தி தெரியாம நான் சொல்லிட்டேனே, இப்பதான் வெங்கடேஷ் எல்லாமே எனக்கு சொன்னான், இவதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே இவதான் எல்லாமே இவதான், உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டேன்னு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. என்னடா நீ வெண்ண திரண்டு வரும்போது தாழியை உடைச்சிட்டு நீ இப்படி கமாண்ட் கொடுத்துட்டு போனதுனால அவன் மாட்டேன்னு சொல்லிட்டேன், முடியவே முடியாது. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்தது கோவம், யாருக்கு, அப்புறம் பிரேமலதா பாக்குறாங்க, விஜயகாந்துக்கு கோவமா வந்துருச்சு. ஒன்ன நான் அடைஞ்சே தீருவேன், காத்திருந்த பொண்டாட்டி நேத்த வந்தான் கொட்டிட்டு போறதா, ஆறிவழ கணக்கெல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணவே விட மாட்டேன், நீ அதிவழக மட்டும் இல்ல உங்க வீட்டுல எவன் கல்யாணம் பண்ணாலும் சரி நீ எனக்கு தான் நீ வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எழுதி வச்சிருந்த டைரி என்கிட்ட காமிக்கிறான். பாரு எங்க அப்பா என்னெல்லாம் எதிர்க்காரு, பாரதி ஆண்டாள் தான் நீ கல்யாணம் பண்ணணும், அவதான் எனக்கு எல்லாம் கர்மம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு டைரியை. அந்த டைரியை பத்திரமா வச்சிருந்தான் விஜயகாந்த். இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையான்னு கேட்டுப்பாரு. சரி உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுனாலதான் அவருடைய திருமணத்துக்கு விருதுநகர்லயோ எங்கேயோ குலதெய்வம் கோவில வந்து தாலி கட்டுறான். தாலி கட்டிட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்கேயே நாங்க ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறோம், அவனும் கையெழுத்து போடுறான். வீடியோ இருந்தது, போட்டோ இருந்தது. அந்த எல்லாரும் அந்த கதிர் பிளாக்ஸ் வீடியோல எல்லாரும் கேக்குறீங்க, ஆதாரங்களை கொடு அப்படின்னு. ரெஜிஸ்டர்லயே நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுடைய பதிவு ரெஜிஸ்டர்லயே இருக்கு. அது விருதுநகரா மதுரையா எங்கன்னு தெரியாது, அவன் தான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணான். அங்க கோவில கல்யாணம் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் ஜோடியா இருந்து போட்டோல தாலி கட்டலாம் போட்டோ எடுத்தாங்க. இந்த போட்டோக்களை காமிச்சுதான் பிரேமலதா என்னுடைய 2 திருமண வீடுகள்லயும், முதல்ல ஒரு தடவை திருமணம் மகேஷ் கூட நடந்தது, TR மகாலிங்கத்தோட தம்பி பையன் கூட.
அங்கேயே வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஒரு தேவடியா இவ பலவட்டா அப்படி இப்படிலாம் சொல்லி சிவராமையரை ரொம்ப டார்ச்சர். என் புருஷங்காரன் கேரளால வேலை பார்த்துட்டு இருக்கான் சர்மா டிரான்ஸ்போர்ட்ல. அவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தூரம் ஆகும் போதெல்லாம் கரெக்டா வருவான். தூரம் குளிக்கிற அன்னைக்கு கிளம்பி போயிடுவான். எப்படி நான் தூரம் ஆகும்போது வந்துருவான், தூரம் குளிக்கும் போது கரெக்டா ஊருக்கு கிளம்பி போயிடுவான். அப்ப என்ன நடக்கும் 2 பேத்துக்கும்? அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வந்து அன்னேச்சர் செக்ஸ், வாய் வழி புணர்ச்சியில அவன் இது பண்ணிருக்கான். நேச்சர் செக்ஸ் அவனுக்கு வராது. வாயெல்லாம் எடுக்க மாட்டாச்சு, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். மலடிங்கிற பேரோட வாங்கிடலாம், வாழ்ந்துடலாம். ஆனா அந்த மாமனாரோட செக்ஸ் டார்ச்சர்ல நம்ம வாழ முடியாது. அப்புறம் நாத்தனார் வந்து சாரதா என்ன திங்கு கூச்சிட்டு போயிடுவா, சண்டை போட்டு போயிடுவா. நமக்கு இந்த நரக வாழ்க்கையே வேண்டான்னு எங்க அப்பாட சொல்லி அழுது. எங்க அப்பா வந்து வக்கீல் ஏற்பாடு, எனக்கே தெரியும் வக்கீல் மாடசாமி, தென்காசி மாடசாமி ஏற்பாடு பண்ணி அப்புறம் அவர்கிட்ட போய் நீ போய் சொல்லு அப்படின்னா எனக்கு நான் அவங்க வாழ மாட்டேன்னு சொல்லு அப்படி பிரிஞ்சது. சரி சங்கரை கல்யாணம் பண்ணி கொடுத்தானா சங்கர் வீட்லயும் போய் சங்கர்கிட்டயே போய் என்னோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சு வேலை பார்த்த இடத்துல பெஸ்ட் கண்ட்ரோல் யூனிவர்சல் ஜெயா கேமின்ட்ட போய் கேட்கலாம், பிரமோதினிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி ஹேமாவதியோட சிஸ்டரும் அவ கூட ஒரு பொம்பளையும் வந்திருந்தாளான்னு சொல்லிட்டு பிரேமலதாவோட இளம் வயது போட்டோ 1997, 98, 99, 2000 வரைக்கும் நான் பெஸ்ட் கண்ட்ரோல்ல வேலை பார்த்தேன். 2000 ஸ்டார்டிங் வரைக்கும். அந்த பீரியட்ல பிரேமலதாவோட முகம் எப்படி இருந்ததோ அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் பெஸ்ட் கண்ட்ரோல் யூனிவர்சல், கஜானன் என்டர்பிரைசஸ் இவங்க கிட்ட எல்லாம் போய் இந்த போட்டோ காமிச்சு இந்த பொம்பளையும் இந்த ஹேமாவதிங்கிற சிஸ்டரும் வந்திருந்தாங்களான்னு கேளுங்க, அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தன்னுடைய கணவனை கல்யாணம் ஓடி போய் கல்யாணம் பண்ணி திருச்சி பேசுவா. தன் கணவனை தான் நான் ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக பொய் கதை பேசியிருப்பா. பிரேமலதாக்கு முன்னாடியே எங்க கல்யாணம் நடந்துருச்சு. அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருப்பா. அது நடந்தது உண்மையா இல்லையான்னு அங்க போய் கேளுங்க. ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். ஆதாரம் இல்லாம ஒரு பொம்பளை இத்தனை வருஷம் கழிச்சு 33 வருஷம் கழிச்சுட்டு ஒரு பொம்பளை நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன்னா ஆதாரம் இல்லாம நான் வந்து பேசிட்டு இருப்பேன். ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கனாலும் ஆதாரமே இல்லையே நிரூபிக்க முடியாதே அப்படிங்கறதுக்காகலாம் பின்னோக்கி ஓட முடியாது. ஆதாரங்கள் வரும். அதான் அவன் சொல்லிப்பான் பாரு, பாதை இல்லையே அப்படிங்கறதுக்காக நீ உட்கார்ந்துருக்காது. நீ நடந்து போ, உனக்கான பாதை உருவாகிக்கிட்டே இருக்கும். நீ புறப்பட ஆரம்பி, உனக்கு பாதை உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் யாருக்கு சொன்னேன்? விஜயகாந்துக்கு சொன்ன அதே வசனத்தை சினிமாவில் பேசியிருக்கேன். நான் இறங்கிட்டேன். இந்த பிரேமலதா, சுதீஷ், பிரேமலதாவோட அக்காக்கள், மாப்பிள்ளைகளை இவங்க பண்ற அநியாயங்கள், விஜயகாந்துக்கு என்னென்ன கொடுமையை செஞ்சாங்க, விஜயகாந்தோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆமா, அதனாலதான் இப்ப கிளம்புறேங்க. எனக்கு எல்லாமே இப்பதான் ஞாபகம் வருது. இத்தனை வருஷமும் என்ன தூங்கிக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் உடல் ஊனமுற்ற குழந்தைய நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா நாக்கு பிடிச்சதோ, வாய் பிடிச்சதோ, மாங்காய் பிடிச்சதோ, நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு, எனக்கு மூளை இருக்குங்கிறதுக்காக வாயில வந்ததெல்லாம் கேட்க கூடாதுல்ல. வாயில வந்ததெல்லாம் கேட்க கூடாது. ஊனமுற்ற குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதுவும் கேட்க கூடாது. அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒரு முக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்கலாம்னா நம்ம கிளம்ப இறங்குறேன். இப்ப பந்தம் இல்லை, பாசம் இல்லை, பட்டுதல் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப என்னை பிடிச்சி ஜெயில வச்சாலும் என்ன மாத்தி ஜெயிலர்ஸ் அடிப்பாங்க, அவ்வளவுதானே. அங்கத்து காசு பிச்சைக்கார பொறுக்கித்தனமா பிச்சை காசை பொறுக்கிறதுக்குன்னு ஜெயில வார்டன்ல பொம்பளைங்க எல்லாம் நிறைய சுத்திக்கிட்டு இருக்காளுவ. அதானே காசை வித்தெறிஞ்சா அந்த முண்டைக பொறுக்கி தின்னுட்டு நம்மளை அடிச்சு கொல்லுவாளுங்க, சித்திரவதை பண்ணுவாளுங்க. அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கிறேன். கரண்ட் ஷாட் வைக்க போறீங்களா? அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். எல்லாத்துக்கும் நான் ரெடி. விஜயகாந்த் அனுபவிச்ச ஒவ்வொரு துன்பத்தையும் நானும் அனுபவிக்கணும், தெரியுதா? அத்தனையும் நான் அனுபவிக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு நீ இப்ப வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விடலாம் மட்டும் நினைக்காதீங்க. விஜயகாந்தோட மரணத்தில் சந்தேகம் இருக்கு, மர்மம் இருக்கு. ஒவ்வொரு தடவை மேடைக்கு கூட்டிட்டு வரும்போது குந்தாணி முண்டை உருன்னு இருப்பான். அவனுக்கு வந்து இந்த டாக்டர் பட்டம், அந்த கிறிஸ்தவ கும்பல் வந்து கிறிஸ்தவ குழு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கும். அதுல அப்படி முகத்தை அப்படி உருன்னு காட்டுவா பாருங்க. பிரேமலதாவோட முகத்தை பாருங்க, உருன்னு காட்டுவா. அப்புறம் மேடைக்கு கூட்டிட்டு வரல விஜயகாந்த இந்த நாற்காலியில கூட்டிட்டு வரும்போது அப்படி மூஞ்சியெல்லாம் எள்ளு கொள்ளு வெடிச்சு தள்ளும் முண்டைக்கு எள்ளு கொள்ளும். அது அவளோட முகத்தை பாருங்க நீங்க. அப்புறம் விஜயகாந்த் அவ காலில் விழுந்து கும்புற மாதிரி கும்பிடுவா, இப்படி எடுப்பா, அப்படி முகத்துல எரிச்சல் இருக்கும். அவருக்கு காமிச்சுக்க மாட்டா அவ. கலைப்புலி தானுகிட்ட என்னமா அசிங்கமா நடந்துட்டு இருக்க நீ, வெக்கங்கட்ட முண்டை. இந்த சம்பவம் உண்மையா இல்லையா அப்படிங்கறது கலைப்புலி தானுவோட பையன்தான் சொல்லுவான், உண்மையை சொல்லுவான். ஆமா, எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி பிரேமலதா அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எப்படி கலைப்புலி தானு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாரா? கலைப்புலி தானுவும் எங்கிட்ட டர்னிங் பாயிண்ட் வாங்கினவர் தான்.
அவரை அப்படி புஜங்கையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறேன் நான். அந்த நபர் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். இந்த நபர் கொடுக்க தான் தெரியும், திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. ஆபவானன் சொல்லு, ஆபவானனும் என்கிட்ட ஞானசக்திக்கு வந்தவர் தான். ஆபவானனை இது பண்ணும்போது நான் உடனே சொல்லிட்டேன், இவர் ஜெயிலுக்கு போவான் அப்படின்னு சொன்னேன் நான். அப்பவே நான் சொல்லியிருந்தேன். விஜயகாந்த் கேட்டான், என்ன சொல்ற நீயா? இல்ல எனக்கு அந்த நீ யாரை பார்த்தாலும் வெளுத்ததெல்லாம் பால் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப, உனக்கு அந்த இதே கிடையாது. ஆபவானன் ஜெயிலுக்கு போவான்னு நான் அப்பவே எம்ஐ காஜா இதுன்னு சொன்னேன். அப்படியே போனான்னா நீங்க யார் அவனுக்காக சப்போர்ட்டுக்கு இறங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் அப்பவே நான் சொல்லியிருந்தேன். ஆபவானன் வரலாம், இந்த பூர்ணமி யாருங்கிறது சொல்லலாம், வாங்க சரியா? அதுக்கப்புறம் அப்படிதான் நம்ம விஜயகாந்த் வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். டிசம்பர் மாசம் கல்யாணம் பண்ணிட்டு அப்பாவுக்கு கர்மம் பண்ணணும்ல, அவர் தானே எழுதியிருக்கிறாரு. கர்மம்னு ஒண்ணு பண்ண எங்கையால தான் பண்ணணும். அதனாலதான் 21ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம் 10 நாள் இருக்குன்னா தனியா கார் எடுத்துட்டு போயிட்டான். ஒரு வாரம் ஆச்சு, ஆளை காணும் எல்லாரும் தேடு கல்யாணம் 10 நாள் தான் இருக்கு, இவனை காணும் கோச்சுக்கிட்டு போயிட்டானா, அங்க போயிட்டானா, பதறினீங்களே. விஜயகாந்த் என்னை கூட்டிட்டு காசிக்கு போயிட்டான். எப்பயும் போல எப்போதும் நாங்க சித்ரா பௌர்ணமிக்கு தான் நாங்க காசிக்கு போவோம். ஆனா இந்த தடவை அப்பாக்கு கர்மம் பண்ணணும், முன்னோர்களுக்கு கர்மம் பண்ணணுங்கிறதுக்காக என்னை கூட்டிட்டு போயிட்டான். அங்க போய் 21ஆம் தேதி எனக்கு தூக்கத்துல மயக்க மருந்தை கொடுத்து முடிச்சான், வேலையை முடிச்சான். முடிச்சுட்டு மறுநாள் எனக்கு என்னமோ ஃபீலிங்கா இருக்கு, என்ன ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு இவன் என்னெல்லாமோ கம்பு சுத்தி விட்டான், அப்படியாக்கும் இப்படியாக்கும். நானும் அதில் எனக்கு என்னமோ இடிச்சுக்கிட்டே இருந்து என்னமோ தப்பு நடந்திருக்கே அப்படின்னு. வா நேரம் ஆயிடுச்சு, நம்ம கர்மம் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் கர்மம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு 10 days கழிச்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு. கல்யாணம் ஆடியோ வீடியோல பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு கல்யாண மாப்பிள்ள முகத்துல ஒரு பவுடர் காணும், ஒன்னத்தையும் காணும், அவன் மாதிரி சும்மா இப்படிதான் சிரிச்சுட்டு இருப்பான் அவன். நிஜமான சிரிப்பு வேற, அப்படி போலித்தனமான சிரிப்பு வேற. இந்த மோரக்கட்டை முண்டை மாப்பிள்ள கருப்பா இருக்கானேன்னு இந்த முண்டைக்கு அருவருப்பா இருக்கு. இந்த மோரக்கட்டை பிரேமலதா முண்டைக்கு அவளை சம்மதிக்க வச்சதே பைசாவுக்கா வேண்டியதான், பணத்துக்காக கல்யாணம் பண்ணாங்க. இதுதான். அப்போ வீடியோஸை எடுத்து பார்க்கும்பொழுது டெக்கு தான் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வீட்டில் என்னை கூப்பிட்டு விடுறாங்க. விஜயகாந்தோட கல்யாண கேசட் வந்தாச்சு, நாங்களாம் பார்த்தாச்சு. கல்யாணத்தில் அவன் சந்தோஷமாவே இல்லை. பூர்ணிமா நீ கல்யாணம் பண்ணிக்க, உங்களுக்குலாம் பிடிக்கலன்னு தான் நான் அவனை வேண்டான்னு சொன்னேன், நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன் நான். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்க சம்மதிச்சிருப்போமே. இந்த பாரு, நீ விஜயகாந்துக்கும் உனக்கும் அந்த காதல் உணர்வு இருக்கு, காதல் தெய்வீக உணர்வு இருக்குங்கிறதுக்காக தானே உன்னை நாங்க அவ்வளவு தூரம் காசி வரைக்கும் நாங்க அனுப்புறோம். அவனை நம்பி உன்னை நாங்க அனுப்புறோம்ல, உன்னை நம்பி நாங்க இத்தனை வருஷம் நாங்க அனுப்பியிருப்போம். உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க சொன்னா நாங்க பண்ணி வைக்க மாட்டோமா? ஏன் பூர்ணிமா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க நீ அப்படின்னு திட்டினாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாணத்துல அவனுக்கு விருப்பமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை குத்திக்கிட்டே இருந்தாங்க, சிரின்னு. எப்படின்னு பின்னாடி திரும்பி நான் வந்திருக்கேனா திரும்பி பார்ப்பான். கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவனை கூட்டிட்டு வந்து பார்க்கும்பொழுதுதான் 2 பேரும் வச்சு பார்க்கும்போதுதான் இவனுக்கும் பிரேமலதாக்கும் செக்ஸ் நடந்துருச்சான்னு இப்படி கையை இப்படி வச்சு பாக்குறேன். செக்ஸ் நடந்தா இப்படிதானே லிங்க் காட்டும், ஆனா இங்க இருந்து இங்க எனக்கு லிங்க் காட்டுது, திருப்பி காட்டுது. இது என்ன லிங்க் எனக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டேன். அவனை பார்த்துட்டு லிங்க் எனக்கு காட்டுதுன்னு ஐயோ அப்படின்னா அவன் ஐயோ ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ அப்படின்னு. இல்ல லிங்க் எனக்கு காட்டுதே, அதான் கேட்கறேன். இவ பிரேமல தான் அதை கவனிச்சிட்டா. எனக்கா ஒண்ணு புரியல. எப்போ நடந்துச்சு எப்போ என்னது 10 நாள் ஆச்சு அப்படின்னு. கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடி அப்படின்னு. அப்ப 21 அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே வெங்கடேஷ் இங்க வா, உன்னை வந்து கூட்டு வர சொல்லி இருக்கிறாரு சினிமா தியேட்டர் ஓனர், உன்னையும் வர சொல்லி இருக்கிறாரு, நீ வா ஃப்ரெண்ட் சீட்ல வந்து உட்காரு, வா அப்படின்னா உடனே ஃப்ரெண்ட் சீட்ல வந்து உட்காந்து பின்னாடி திரும்பி பார்த்து, நீ 10ஆம் கிளாஸ்க்கு மார்க்கு கூட்டி சொல்லு, 12ஆம் கிளாஸ்க்கு மார்க்கு கூட்டி சொல்லு, பிரேமலதாட்டா என்னைய பார்த்து மார்க் நிறைய கூட்டி சொல்லு, ஏன் டென்ஷன் போறேன் இப்படி அதையும் சொல்லிட்டு இருக்கேன். வெங்கடேஷ் என்ன யூஸ்டப் பண்ணாத, ஓ மார்க் இப்போ ரொம்ப முக்கியம், அவன் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வச்சு நடத்திட்டு இருக்கிறா, உனக்கு வேலை போட்டு கொடுக்க போறாளா? நான் தான் சொன்னேன்,
அவன் கேட்டான், உன் பொய் மார்க்கு தெரிஞ்சா என்ன பண்ண போற? பொய்யே நீ சொல்லு, ஏன்னா அவனே எம்ப்ளாய்மெண்ட் சாட்சி நடத்து போறான், என் மார்க்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறான்? அவன் அடிச்சான் வெங்கடேஷ். இப்படித்தானே நீ அடி வாங்கிட்டே இருக்க, இப்படித்தானே உனக்கு எதுக்கு இந்த வெட்டி பந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சான். இதெல்லாம் பிரேமலதா பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நாள் உன் வண்டவாளம் வெளுக்க தான் போகுது பாரு. இந்த வண்டவாளம் வெளுக்க போகுதுங்கிறத இவ இப்படி தப்பா எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை நோண்டி நோண்டி கேட்டேன். அப்பா அதனாலதான் வந்து என்னைய தாம்பத்தியம் வச்சுக்கிட்டான். அவளோட வாழ்ந்தாலும் அவளுக்கு உடவே இல்லை. அவன் நான் பொண்ணுன்னு தொட்டாச்சுன்னா உடனே தான் நான் தொட்டுட்டேன். நிறையாவளே நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களே வாழ வைப்பறேன். நான் உன் கூட வாழ்ந்தாலும் உன்னுடைய குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, உன் குடும்பம் என்னை ஏத்துக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்னு. சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆனதாவே இருக்கட்டும், நம்ம சேர்ந்து வாழக்கூடாது, நம்ம பிரிஞ்சுதான் வாழ்வோம், அப்படித்தான். அப்ப நான் சொன்னேன், நீ என்னை தொட்டுட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எனக்கு தொட்ட ஞாபகமே இல்லையே அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அந்த இதே இல்லையே, எனக்கு அந்த மயக்கத்துல தானே அந்த ஃபீலிங்கே எனக்கு இல்லையே. அது எப்படி இருக்குன்னு கூட, சங்கர் கூட படுத்து செக்ஸ் அனுபவிக்கும் போதெல்லாம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே, அப்புறம் கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேளுங்க. சும்மாலாம் ஆதாரம் இல்லாமலாம் ஹேமாலாம் ஆதாரம் இல்லை. எந்த ஆதாரத்தை காட்டி எந்த ஆதாரம் எங்கிடம் இருக்குது அப்படிங்கறதுக்காக பத்திரத்துல வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த பத்திரங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த சுதீஷ்க்கு சொத்து எங்க இருந்து வந்தது, அந்த அந்த பொய்த்தான்களுக்கு சொத்து எங்க இருந்து வந்தது, இவங்க பேர்ல மாத்தப்பட்ட சொத்துக்கள் யார் பேர்ல இருந்து யாருக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல என் பேர் இருக்கும். அந்த ஆதாரம் போதும். ஓகே, அதுக்கு அடுத்த பதிவுல என்னை பெண் என்றே யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை, நான் திருநங்கை என்பதையும் ஒத்துக்கொள்ளவில்லை எல்லாருமே. நான் சடங்கானப்போ ஆண்டவன் நடத்தின நாடகம் எல்லார் சடங்காயிருக்கேன்னு கூட தெரியாம எல்லார் வீட்லயும் என்னோட தீட்டு சிந்திச்சு. என் ஃப்ரெண்டு ராஜுங்கிறவன், என்னோட ஃப்ரெண்டு ராஜுங்கிறவன் தான் எனக்கு தீட்டு வழியறத பாக்குறான். பார்த்துட்டு ஐயோ உனக்கு பேய் அடிச்சிருக்கு, பேய் அடிச்சா ரத்தம் வரும் அப்படின்னு நாங்க கிணத்தடியில் தண்ணி எடுக்க போனப்போ அந்த தண்ணி ஊற்றி கழுவி விடுறோம். நாங்க தொடச்சு வச்சு கழுவியாச்சு, மறுபடியும் குபுன்னு வருது. அப்புறம் சொல்றான், அந்த மாதிரி பேய் அடிச்ச விஷயத்த நீ யாருக்கிட்டே சொல்லாத, பேய் அடிச்சிருக்கு நீ யாருக்கிட்டே சொல்லாத, உன்னை பேய் அடிச்சதுன்னா உன்னை சொட்டானிக்கரை கூட்டு போயிடுவாங்க, சொட்டானிக்கரை கூட்டு போனான்னா அங்க அந்த ஆணி இரும்பு ஆணில உன்னை எப்படி அடிச்சு உன் முடிய அடிச்சு உன்னை அடின்னு அடிப்பாங்க, மூஞ்சியில வேப்பலையெல்லாம் அடிச்சுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நயனார் இருக்கிற மந்திரவாதி உன்னை மந்திரிச்சு விடுவான், இப்படி அடின்னு அடிப்பான், உடுக்கை வச்செல்லாம் பாட்டு பாடுவான், எல்லாரும் கூடுவாங்க. அப்புறம் எல்லாரும் உன்னைய கம்பால் அடிப்பாங்க, விளக்கு மத்தால அடிப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னை செருப்பு மலையெல்லாம் போடுவாங்க பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கிழக்க சுடுகாட்டில் பிடமரிக்கிறவருக்கெல்லாம் உன்னை சாட்டையெல்லாம் அடிப்பான், அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால பேய் பிடிச்சா ரத்தம் வரும், பேய் அடிச்சா ரத்தம் வரும், அதனால பேய் அடிச்ச விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதன்னு என்னெல்லாமோ சொல்லி பயங்காட்டிட்டான். அதனால நீ சத்தியம் பண்ண யாருக்கும் நீ சொல்ல மாட்டேன், நான் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் பேய் அடிச்ச விஷயத்த, நீயும் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு நாங்கள் 2 பேரும் நான் வந்தாச்சு. அப்படி குப்புன்னு வர்றதை மகாலிங்கம் பார்த்துட்டாரு. மகாலிங்கம் பார்த்துட்டு இவ சடங்காய மாதிரி தெரியுது, கோமதி இவளை கூப்பிட்டு செக் பண்ணே, இவ வீட்டில் வந்து கவனிக்க மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் அவளுக்கு சடங்கு கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள இழுத்துட்டு போய் செக் பண்ணது. எனக்கு பேயெல்லாம் அடிக்கலன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டேன். அப்புறம் பலசர கடை இவர் உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இவ இந்த மாதிரி ஃபோன் இல்லை, ஃபோன் இருந்துச்சா இல்லை, அப்புறம் தான் ஃபோன் வந்துச்சு. உடனே இந்த லால் சிங்கு இவங்க வேலாயுத கோனார் எல்லாருக்கும் சடங்கான மாதிரி தெரியுது, நம்ம தான் செக் பண்ணணும், அவங்க வீட்டில் கவனிக்க மாட்டாங்க, இல்லை இவ வந்து வேணும்னே சொல்லாமல் இருக்கிறாளா, மறைக்கிறாளா என்னன்னு தெரியல, இவன் மறைக்கிறா, சடங்கானதை மறைக்கிறாளா, ஏன் இப்படி பயந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாரும் என்னை கூப்பிட்டு செக் பண்றாங்க, எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடுறேன். ராஜு மறுபடியும் என்னை கூப்பிடுறான். ராஜுகிட்ட சொல்றேன், ராஜு எனக்கு பேய் அடிச்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, கையில வெள்ளை துணியை வச்சுக்கிட்டு பொம்பளைங்கலாம் செக் பண்ண வராங்க அப்படின்னு. உடனே பொம்பளைங்க தான் செக் பண்ணுவாங்க, பொம்பளைங்களுக்கு தான் பேய் அடிச்ச விஷயம்லாம் தெரியும், அதனால எவகிட்டையும் நீ மாட்டாத, நீ தப்பிச்சிரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு ராஜு சொன்னான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் ராஜு அப்படின்னா விஜயகாந்த் ஞாபகம் தான் வரும். நான் விஜயகாந்த் தான் நான் ராஜுன்னு சொல்லுவேன். அதனால ராஜுன்னு சொல்றதுனால இவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க என்னடா நானா காலையில இருந்து 6:30 மணிக்கு சடங்கான பொண்ணு
ஒவ்வொரு இடமா தப்பிச்சு 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 செக் பண்ண வரும்போதெல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு அது வெப் சீரிஸ்ல போட்டா நல்லா இருக்கும். தப்பிச்சு தப்பிச்சு ஓடினா கடைசியில பிடிபடும் போதுதான் சுதா வீட்டுல தான் நான் பிடிபடுறேன். சுதா வந்து சொல்றா, நீ திருடுனன்னு நான் சொல்லுவேன். எதுக்கடி ஐயப்பன் விபூதி அடிக்கடி பூசிக்கிறேன்னொடனே அது வேற ஒரு விஷயம். உடனே நீ பைசா எடுக்க தான் வந்திருக்க அப்படின்னே, நான் பைசா எடுக்கலாம் வரல, என் மேல திருட்டு பட்டம் கட்டாத, எனக்கு இந்த மாதிரி காலையில இருந்து பேய் அடிச்சு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் நான் அப்படின்னு நான் உண்மையை சொல்லிட்டேன். பேய் அடிச்சதுனாலதான் நான் இந்த மாதிரி விபூதி வீட்டுக்கு தான் வந்து உன் பணத்தெல்லாம் எடுக்குவேன்னு சொல்ல. அவ வந்து அவளோட லவர் கூட செக்ஸ் வச்சுட்டு இருந்தா, அதை நான் பார்த்தா அது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி திருட்டு பட்டம் கட்டினா அந்த சுதா. இதுக்கு நான் என்ன வேணாலும் கேட்பேன். பொய் மட்டும் கேட்க மாட்டேன். திருட்டு பட்டம், விபச்சார பட்டம் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். பொய்ப்பழி சுமத்தல அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. எப்படி என் மேல யாரு பொய் பழி சுமத்தினா எனக்கு வலிக்குமோ அது மாதிரி பிறத்தியார் மேலையும் பொய்ப்பழி சுமத்த மாட்டேன். இன்னைக்கு நான் பிரேமலதா வந்து தேவடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா அவன் நிஜமாவே தேவடியா, அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். விஜயகாந்த் தவிர நிறைய பேர்ட்ட அவ படுத்திருக்கிறா. ஆனா நான் சங்கர் கூட எனக்கு பிடிக்காதனால சங்கர்கிட்ட மட்டும்தான் நான் படுத்தேன். சங்கரை துரத்து விட்டதுக்கு அப்புறம் எவங்கிட்டையும் நான் படுக்கல. தெரிஞ்சுதா? என்னுடைய விஜயகாந்த் கூட நான் படுத்திருக்கலாம். அது என்ன அறியாம விஜயகாந்த் என்ன அடைஞ்சான். உன நான் யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னுட்டு அதை இதுல கொண்டு வரக்கூடாது. தெரியுதா? ஆனா கல்யாணம் ஆனப்புறம் புருஷனுக்கு தெரியாம புருஷன் ஷூட்டிங் போனப்புறம் நீ பேசித்தனம் பண்ணவ வெங்கடேசன் பொண்டாட்டி உன்னை ஆடி நடிச்சு நொறுக்குனா அதெல்லாம் அப்புறம் அடுத்த பதிவுல வரும். சரியா? இருக்கட்டி உனக்கு தேவடியா முண்டை பிரேமலதா விபச்சார நாய. திருச்சி பதுவா நபருக்கா? திருச்சி உயிர்மை தமிழன் பதுவா, நீ சொல்லி கொடுத்தா அவன் பேசினான். அதனாலதான் நான் 4 வருடங்கள் பொறுத்திருந்தேன், காத்திருந்தேன். நான் அவனை ஒண்ணுமே சொல்லாம, அவன் வெறும் அம்பு. அவன் பேசின ஒவ்வொரு வசனங்களும் நீ சொல்லி கொடுத்தது. என்கிட்ட கேட்கறவங்க எல்லாருக்கும் நான் சொன்னேன், சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன மேடம் இந்த மாதிரி உங்களை பதுவா அந்த மாதிரி பேசியிருக்கிறான், நீங்க பொறுமையா இருக்கு. அவன் வெறும் அம்பு. இந்த வார்த்தைகள்லாம் நான் ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சமயம் வரும்போது அந்த வேடன் பிடிபடுவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வேடன் நீதாண்டி, நீதான் இருக்கு உனக்கு. எப்படி விடிய 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 விபச்சாரம் பண்ணிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் பத்தினி மாதிரி நான் எந்திரிச்சு வருவேனா? நீ என்ன கார்ல வரும்போது சொன்ன, கடத்தல் பண்ணும்போது சொன்ன, இந்த வார்த்தை நீ அடிக்கடி என்ன சொன்ன. அதனாலதான் பதுவா சொல்லும்போது இது புதிய வார்த்தை இல்லை, நம்ம கேட்ட வார்த்தை. பதுவாவை நான் அதனாலதான் தண்டிக்காம இருந்தேன். பதுவாவை அதனாலதான் நான் ஒண்ணுமே சொல்லாம இருந்தேன், ஆக்ஷன் எடுக்காம இருந்தேன். நிறைய பேர் பதுவாவுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் உங்க பிரச்சனை உங்களோட வச்சுக்கோங்க, என்னை அவன் தனிப்பட்ட முறையில தாக்குனானா அதை நான் பாத்துக்கிறேன், அதுக்காக உங்க கூட எல்லாம் நான் வந்து சேர மாட்டேன் அப்படின்னு நான் அங்க கட் பண்ணேன். சரிதா? வரும் இன்வெஸ்டிகேஷன்ல பிரேமலதா நீ பிடிபடுவ. அப்ப சடங்கானது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடு வந்து சுதா கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து விடுறா. விட்டவுடனே இந்த மாதிரி சடங்காயிட்டானே எங்க அம்மா எனக்கு துணி கூட நான்லாம் துணி தர மாட்டேன் அப்படின்னுச்சு. அப்புறம் எங்க சித்தி தான் எனக்கு சொல்லி கொடுக்குது. எங்க சித்தியோட புடவை எடுத்துட்டு வராங்க. புடவை எடுத்துட்டு வந்து கிழிச்சு சித்தி வைக்க சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்க சொன்னல, காலையிலே இவ சடங்காயிட்டா இவளுக்கு தெரியல அப்படின்னு உடனே என்னை கூப்பிட்டு விடுறாங்க. என்னை கொல்ல வழியா என்னை வளர்க்குறவர் வராரு. தங்கம் நாங்க சொன்னேன்லடா நீ சடங்காயிட்டா, வாடா உனக்கு சடங்கு கழிச்சு விடுறேன்னு. பெண்மரிக்கிறவர் என்கிட்ட சொன்னார், வாடா உனக்கு 1 வாரம் கழிச்சு உனக்கு விடுறேன், நாங்க சடங்கு கழிச்சு விடுறோம், வாடா. இந்த பெண்மரிக்கிற பையன்கிட்ட கேளுங்க, உன் அம்மா என்ன இழுத்துட்டு போச்சா இல்லையான்னு. வா நீ சடங்காயிட்ட, உனக்கு தண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றி சடங்கு கழிச்சு விடுறேன், 10 நாள் கழிச்சு உன்னை வெளியில விடுறேன் வான்னு இந்த அம்மா இழுத்துட்டு போகுது. இங்க என்னை வளர்க்குறாருல சினிமா தியேட்டர் ஓனர், அவரும் இழுத்துட்டு போறாரு. இங்க சினிமா தியேட்டர் ஓனர் இந்த ஃபாத்திமா கிளினிக், ஃபாத்திமா ஃபார்மசி, அவங்க இந்த பிள்ளைக்கு சடங்கு கழிச்சு விடுங்க, கூட்டு போங்க, அவங்க வீட்டுக்கு விடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு எங்க அம்மா சடங்கு கழிச்சு விட மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமா சேர்ந்து பைசா மகாலிங்க நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா கிட்ட காசு கொடுத்து சடங்கு கழிச்சு விட்டேன். இந்த விஷயம் இனி கேட்குற, உனக்கு யார் பேய் அடிச்சதுன்னு சொன்னது, இங்க வா அப்படின்னாங்க. மறுநாளைக்கு கூப்பிட்டு காலையில அன்னைக்கு நான் சாயங்காலமே என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு பேய் அடிச்சதுன்னு சொன்னது யாரு? ராஜு தான் சொன்னா அப்படின்னு. ராஜு சொன்னா நான் உங்ககிட்ட, ஆமா உனக்கு பேய் அடிச்சிருக்கு, உன்னை எல்லாரும்
உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, உன்னை தலித்துன்னு சொல்லிடுவாங்க, நீ அங்கே எங்கேயாவது இருக்க வேண்டியதான், உன்னை ஊரை விட்டு துரத்தி விட்டுருவாங்க, உன்னை சொட்டாணி கரைக்கு வச்சிருவாங்க, அங்கேருந்து உன்னை எங்கேயாவது அனுப்பிச்சி விட்ருவாங்க, நம்மளாம் சந்திக்க முடியாமல் போயிடும், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போயிடும், அப்புறம் உங்ககிட்ட என்னை யாரும் பேச விட மாட்டாங்க, நம்மளாம் பேச விடாமல் போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் நான் வரைச்சேன், யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னோடனே இவங்க யாருமே ராஜு யாருன்னு என்கொயரியே பண்ணலை. ராஜு யாருன்னு இவங்க எல்லாருக்கும் கோவம் என்ன அப்படின்னா, இந்த விஜயகாந்த் சினிமா நடிகர் விஜயகாந்த் இவளை அப்பப்போ சந்திச்சுட்டு போகிறான். இப்போ இன்னும் பௌர்ணமியும் வரல, ஒன்றும் வரல, இவளை வந்து சந்திச்சுட்டு இந்த பொண்ணு சடங்காயிருக்கு, இவளுக்கு சடங்கான பொண்ணுக்கு ஒரு சடங்காயிருக்குன்னு நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா? இவ வீட்டில் யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு இவனுக்கு நல்லா தெரியும். அப்போ இவனுக்கு வந்து இவன் வந்து துணி வைக்க சொல்லி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இந்த விஜயகாந்த் துணி வச்சுக்க கூடவா இந்த விஜயகாந்துக்கு தெரியாம இவன் என்ன ஆம்பளை அப்படின்ட்டு போடுறா போன. எல்லாரும் ஒட்டு தெரிஞ்சிச்சு. யார் சொன்னா? ராஜு சொல்லியிருக்காங்க. உடனே சினிமா தியேட்டர் ஓனரு, பணம் இருக்கிறவர், அவரு இவரு, இன்னும் எத்தனை ப்ரொடியூசர்ஸ் எங்கெங்க, மதுரை சினிமினி தியேட்டர், அவங்க இவங்க எல்லாரும் ப்ரொடியூசர்ஸ், அவங்க எல்லாருக்கும் புள்ள சடங்கா இருக்கு. இவன் ராஜு இந்த மாதிரி சொல்லியிருக்கான், துணி வச்சுக்க கூட சொல்லி கொடுக்கல, பேய் அடிச்சிருக்குன்னு சொல்லி பயங்காட்டியிருக்கான், இவன் என்ன அடிச்சிட்டு இருக்கான் மனசுக்கல அப்படின்னு எல்லாரும் அவனை சந்தேகப்பட்டு மாத்தி இப்ராஹிம் ராவுத்தரோட ஆபீஸ்க்கு போன் போகுது, அங்க போகுது, இங்க போகுது. இந்த ராஜு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோன்னு இப்ராஹிம் ராவுத்தர் இவன் என்ன அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு கேட்கிறாரு. வேகத்தலியானுக்கு விஷயம் தெரியுது, ராஜு இந்த மாதிரி சொல்லியிருக்கானாமே அப்படின்னு. என்னது சடங்கானா துணி வச்சுக்க சொல்லி கொடுக்காம, பேட் வச்சுக்க சொல்லி கொடுக்காம, இவன் ஏன் இந்த மாதிரி பேய் அடிச்சுக்குன்னு சொல்லியிருக்கான்? ஒருவேளை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறானா? இப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம். உன் மேல ஏகப்பட்ட கேஸ் வருது, பிரச்சனை, இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் போன் பண்றதுனால விஜயராஜு என்ன வேணும், நீ ஏன் இந்த மாதிரி நீ பாரதிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்க, பூர்ணிமா கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்க. ஐயோ நான் பூர்ணிமாவை நான் பார்க்கவே இல்லையே, பாரதியை நான் பார்க்கவே இல்லையே, சரி அப்ப பேசுனியா அவட்ட அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. ஐயோ அவட்ட நான் பேசவே இல்லை, அவன் எங்க இருந்து போன் அவ உங்களுக்கு போன் பண்ணாளா? அவனுக்கு போன் பண்ணி சொன்னாளா? இல்லையே, அவளுக்கு ஏன் நம்பரே தெரியாதே, அவளுக்கு போனே முதல்ல பிடிக்க தெரியாதே, அப்ப ஏன் நம்பரே அவளுக்கு தெரியாதே. நான் தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு பேசும்போது அவ என்கிட்ட பேசுவா, உங்க யாருக்கிட்டாவது போன் பண்ணி பேசுவா, அவ லைன்ல வந்து பேசுவா, அப்படிதானே நாங்க பேசிப்போம் ஒழிஞ்சு அவளா எனக்கு போன் பண்ணதா சரித்திரம் அவளுக்கு தெரியாது, அந்த அளவுக்குலாம் அவளுக்கு மூளை கிடையாது அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி நீ இந்த மாதிரி எங்க வச்சு நீ சொல்லி கொடுத்த? ஒருவேளை அவளோட மருது வியாதி உனக்கும் அந்த பௌர்ணமி தியானம் பண்ணி காதல் பண்ணி உனக்கு மருது வியாதி வந்துருச்சா அப்படின்னு ஒரு நபரை கேட்டுட்டு வச்சிருவாராம். அடுத்த நபர்கிட்ட இருந்து வரும், நீ என்ன அந்த சடங்கான பிள்ளைக்கு நீ இந்த மாதிரி துணி வச்சுக்க கூட உனக்கு சொல்லி கொடுக்க தெரியல, உனக்கு வெக்கம் இருக்கா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, சின்ன குழந்தை இந்த மாதிரி நீ சொல்லி வச்சிருக்க, பேய் பிடிக்கும் பிசாசு பிடிச்சிருக்கீங்க. ஐயோ நான் பாரதி பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு 100 போனுக்கு மேல ராத்திரி விடிய விஜயகாந்துக்கு போனு. இவன் ஆஹா இனிமே கிடையாது கிளம்பு அப்படின்னுட்டு இவன் என்ன செஞ்சுட்டான், வார நாளைக்கு கார் எடுத்து கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி இங்க வந்தா சாயங்காலம் ஆயாச்சு. அன்னைக்கு 3வது நாள், நாளைக்கு சடங்கு 2வது நாள் நினைக்கிறேன். ஆமா அன்னைக்கு ஈவினிங்கா வந்துட்டான். உடனே வந்துட்டான், கார் எடுத்து கிளம்பி வந்துட்டான். அவன் காலங்கத்தால ஒரு 4 மணி இருக்கும், கிளம்பி கார் எடுத்துட்டு வேகமா டிரைவர்கிட்ட சொல்லி கிளம்பி வாடா அப்படின்னு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. தியேட்டர் ஓனர் விட்டு பாக்குறாங்க, எல்லாரும் மீட்டிங் பண்றாங்க. சத்தியமா நான் அவளை பார்க்கவே இல்லை, பாரதியை பார்க்கல, பாரதி ஏன் என் பேரை சொல்றான், வாங்க என்கொயரி பண்ணுவோம் அப்படின்னு வந்தாச்சு. மத்தியானம் போல வந்தாச்சு. இங்க அவர் இருக்கிறாரு, என்னை வளர்க்குறவர் இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. அவர் என்னை வளர்க்குறவரு, என்னை கையை பிடிக்கிறாரு. தங்கம், யாருடா உனக்கு சொன்னா? ராஜுதான் சொன்னா, பேடிச்சிருக்கேன். அப்ப கார் இங்க நிக்குது, டிரைவர் முருகேசன், விஜயகாந்த். நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு விஜயகாந்த் கேக்குறான். அம்மா நீ யாரு அப்படின்னு விஜயகாந்த் பார்த்து நான் கேக்குறேன். சரிதான், உடனே விஜயகாந்த் வா அப்படிங்கிற போயிட்டு, பாரதி பரவாயில்ல, சடங்கான பொண்ணை தொடக்கூடாது, பரவாயில்ல தொடலாம் அப்படின்னு. பாரதி இங்க என்ன பாரு என்னை பாரு அப்படின்னு. ராஜு அப்படின்னு, நீ எப்போ வந்த அப்படின்னு. சரிதான், நான் அப்படியே வந்தாச்சே, உன்னை பக்கம் தான் வந்தேன். அப்படியா, இப்ப இன்னைக்கு எங்க போனோம்? இன்னைக்கு பௌர்ணமியா? இன்னைக்கு எங்க போனோம் அப்படின்னு நான் கேக்குறேன். பௌர்ணமியும் இல்ல அமாவாசையும் இல்ல, நீ என்ன ஏன் பேர சொல்லியிருக்கிற? நீ சடங்காயிட்டு நீ நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன், பேய் அடிச்சிருக்கு பிசாசு அடிச்சிருக்கு, நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு விஜயகாந்த் வந்து என்கிட்ட கேட்கறான். கேட்ட உடனே சடங்காயிட்டேனா? நானா? பேய் அடிச்சிருக்கா அப்படின்னா? இல்லையே, எனக்கு பேயெல்லாம் ஒன்னும் அடிக்கலையே, நான் நல்லா தானே இருக்கேன். நீ சடங்காயிட்ட பாரதி,
சின்னங்காயிட்டேன் அப்படின்னா என்னது அப்படின்னு அந்த டிரைவர் முருகேசன் இருக்காங்களா, விழுத சிரிச்சு உருட்டுட்டான். பாரதி நீ சடங்காயிருக்க அப்படின்னா என்னது அப்படின்னு நிறையா நம்ம ஊர் சுத்த போலாம். உருட்டுட்டான். பாத்தீங்களா சொல்ற, பாத்தீங்களா அவ சடங்கானது என்னங்கிறான், அப்படின்னா என்னன்னு கேக்குறான். எனக்கு புரியல. உடனே இவர் என்னை வளர்க்கறவர் இருக்கிறார்ல, தங்க அங்க வாடா அப்படின்னு என் கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. இப்படி பிடிச்சிட்டு 2 கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. தங்கம் ராஜா செல்லம் அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அப்படின்னு, உனக்கு தீட்டுக்கு துணியெல்லாம் இருக்காடா, தூம துணியெல்லாம் இருக்காடா, வாங்கிட்டு வருவாடா, இருக்காடா, இருக்கு, அழைச்சிட்டேன், காய போட்டுட்டேன். சிரிச்ச வரட்டான். இப்பதான் அண்ணன் கிட்ட சொல்லுது சடங்காருதுன்னா என்னன்னு கேக்குது. இப்ப இவர்கிட்ட சொல்லுது தூம துணி அழைச்சி காய போட்டாச்சு, புது துணி வச்சுக்கிட்டேன், நீ கொடுத்த துணி தான் நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. அப்படி இன்ஸ்பெக்டர் அப்பதான் வர்றாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்பதான் பைக் எடுத்துட்டு வந்துட்டு 4ஆம் கிளாஸ் வாசல்ல நிக்கிறாரு. இது ஸ்கூல் பக்கத்துல நடக்குது. நின்றுட்டு என்ன நடக்குது எங்க அப்படின்னு விஜயகாந்த் வந்து டிரைவர் சொல்லுவாரு, அண்ணன் தொடும்போது நான் சடங்கே ஆகல அப்படின்னா என்னங்குது, இவர் சொல்லும்போது நான் தூம துணியெல்லாம் வச்சுக்கிட்டேன், துணி இருக்கு, நீ கொடுத்த துணியெல்லாம் வச்சிருக்கிறேன், எனக்கு அலைச்சவே அருவருப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. இவர் சொல்லாரு அருவருப்படக்கூடாது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது வாழ்க்கையில நடக்கிறதாண்டா, இது பட்டியே இப்படி ரத்த ரத்தமா வருது அப்படின்னு இவர்கிட்ட சொல்லுது. எல்லா பெண்ணுங்களுக்கும் வருண்டா, உனக்கு மட்டும் இல்லடா, எல்லா பெண்களுக்கும் வருண்டா, பொம்பளைங்களுக்கு எல்லாம் வருண்டா, 55 வயசு வரைக்கும் வருண்டா, நீ பயப்படக்கூடாது, என்ன துணி நனைய காய போட்டு புதுசா வச்சுக்கணும்னு அப்படின்னு இவர் சொல்லி கொடுக்குறாரு. இவன் விஜயகாந்த் நான் சொன்னேன்ல பேய் அடிச்சிருக்குன்னு உனக்கு யார் சொன்னான்னு, திருப்பி இங்க வா அப்படிங்கிறாரு. பாரதி இங்க வா, யார் உனக்கு சொன்னான்னு, ராஜு தான் சொன்னா அப்படின்னு உடனே விஜயகாந்த் ஐயோ திருப்பி என் பேர சொல்றாளே அப்படின்னு திருப்பி ராஜு வந்து என்னை கை பிடிச்சி இழுத்தான். ஏ பாரதி அப்படின்னு பிடிச்சி இழுத்தான். இழுத்த உடனே இழுத்து பிடிச்சு அப்படி கை இப்படி பிடிச்சு, ராஜு நீ எப்போ வந்த பாரதி, நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன் உனக்கு பேய் அடிச்சிருக்கு, உனக்கு ரத்தம் வருது, பேய் அடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு உனக்கு நான் எப்போ சொன்னேன், யாருக்கிட்டையும் சொல்லாத, சோட்டானிக்கரை கூட்டு போவாங்க, அங்க கூட்டு போவாங்கன்னு நான் எப்போ சொன்னேன், சோட்டானிக்கரைக்கா பேய் அடிச்சிருக்கா, யாருக்கு பேய் அடிச்சிருக்கு அப்படி சிரிச்சு உருண்டாலாம் முருகே சொன்னான். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்பதான் இவர் என்னை வளர்க்குறவர் இப்படி இழுக்கிறாரு. தங்கம் அப்படி 2 மாத்தி அப்பதான் சினிமா அந்த இன்ஸ்பெக்டர் இருங்க நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அவன் தொடும்போது அந்த உலகத்துக்கு போறா, இவர் தொடும்போது இந்த உலகத்துக்கு வரா, இங்க இருக்கும்போது அவரை மறந்துடுறா, அவனை தொடும்போது இவனை மறந்துடுறா, உங்க 2 பேர்ட்டும் இருக்கும்போது போலீஸை மறந்துடுற, என்னையவே யாரும் கேட்டுக்கிட்டு இருப்பா ஒவ்வொருத்தரையும். இருங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அப்படின்னு, என்ன இவனை யாருன்னு கேட்கும்போது ராஜு தெரியல அப்படிங்கிறா. ராஜு தொடும்போது நான் அப்படி நீ எப்போ எனக்கு பேய் சொன்னான்னு இவ கேட்கறா. அப்போ இவ சடங்கானும் போது இந்த ராஜு இல்ல, நம்மளையெல்லாம் தாண்டி ராஜுன்னு யாரோ இருக்கா, ராஜுன்னு யாரோ ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. யோ இந்த புள்ளைய யாருக்கிட்டே பேச விடாம பாத்துக்கணும் உட சொல்லியிருக்கேன் இல்லையா, யாரே அந்த ராஜு, புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வருது, யார் அந்த ராஜுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கேக்குறாரு. நீ சொல்ற ராஜு எப்படிமா இருப்பான், ஆள் எப்படி இருப்பான் சொல்லு அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப நான் சொன்னேன் அவர் கருப்பா இருப்பானா அப்படின்னு விஜயகாந்த் கேக்குறாரு. ஏன் நீ சுமாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து விஜயகாந்த் சுமாரு நான் கேட்டுக்கிறேன். ராஜு கருப்பாலாம் இருக்க மாட்டானே, கொஞ்சம் புது நிறத்துல இருப்பான், அவனுக்கு இங்க மச்சம் இருக்கும், இங்க மச்சம் இருக்கும், இந்த இடத்துல மச்சம் இருக்கும், இங்க குட்டி குட்டியா மச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரௌசர் சட்டை போட்டிருப்பான். விஜயகாந்த் ட்ரௌசர் சட்டை போட்டு அண்ணே நீங்க எப்ப ட்ரௌசர் சட்டை போட்டு எவ்வளவு பேசுனீங்க, சும்மா சொல்லிட்டு ட்ரௌசர் சட்டை போடுமா, அவன் எத்தனை கிளாஸ் படிக்கலாம், 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். உடனே விஜயகாந்த் அப்பா நான் இல்ல அப்படிங்கிறார், நான் இல்ல. அப்பதான் அவர் சொல்ல, யோ இந்த பிள்ளை யார்கிட்ட பேசுது என்ன பேசுது நான் கண்காணிக்க சொல்லியிருக்கிறேன்ல, நம்மளெல்லாம் தாண்டி. அப்ப கேக்குறாரு அந்த ராஜு வீடு எங்கடா இருக்கு, இங்க அக்ரஹாரத்துல இருக்கு. எந்த வீடுரா, அந்த வீக்ஷ சார் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு மேல ஒரு பாட்டியும் ஒரு மாமாவும் இருப்பாங்கல்ல,
அந்த வீட்டுக்கு மேலே இருக்காங்கல்ல கண்ணன் செட்டியார், அந்த வீடு தான் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில். கண்ணன் செட்டியார் வீடா? கண்ணன் செட்டியார் வீட்டில் பெரிய பையன் பேர் வந்து செல்லப்பா பாலசுப்ரமணியன், முருகேசன் பாலசுப்ரமணியன், 2வது செல்லப்பா சட்டநாதன், 3வது மாரியப்பன், 4வது சரவணபாபு. இதில் ராஜு யாரு? மாரியப்பன் தான் ராஜு. ஐயோ அப்படி எல்லாரும் தலையில் கேச்சு. இந்த டிரைவர் முருகேசா இருக்கானே இருக்கார்ல, சிரிச்சு 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 உருண்டுட்டார். அண்ணன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்லை என் வாழ்நாள். இன்னைக்கு தான் நான் நல்லா சிரிச்சிருக்கேன். அப்போ விஜயகாந்த், அப்பா நான் தப்பிச்சேன், வேற யாரும் என்னை என்னெல்லாம் மானங்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒருத்தனும் மானங்கிட்ட கேள்வி விடிய 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 விடிய. அதுல ஒருத்தன் என்னை கேட்டான், ஏண்டா நீ முதல்ல சடங்காயிட்டியான்னு என்னை பார்த்து கேட்கறான். இப்போ நான் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது ஒரே அட்டி தான், ஒரு தடவை பண்ணலே ஒரு குழந்தை தான் வரும். அப்படி தின்னா என்ன பார்த்து சடங்காயிட்டியான்னு விஜயகாந்த் சிரிச்ச முடியல அவருக்கு. அப்புறம் இன்ஸ்பெக்டர், சரி இப்போ பிரச்சனை தீர்ந்துருச்சுல, நீ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, சரி. இப்போ விஜயகாந்த் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி நான் இவளுக்கு இந்த சடங்காயிட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் அவளுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், பட்டுச்சேலையிலேருந்து பூவு பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் அவளுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த கார் இதை திறந்து இப்படி அந்த தாம்பூலத்தை அப்படி எடுக்கிறார். அவ்வளோதான். அந்த ஐயோ கொடுத்துறாதப்பா, கொடுத்துறாத, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் எங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நாங்கள் அங்கே விட்டு வச்சுருக்கோம். பிடுங்கிடுவாங்க, அவள் உசுரோடே கொளுத்திடுவாங்க. ஒன்றும் நீ கொடுக்கவே கொடுக்காத. உனக்கு எதாவது கொடுக்கணும்னா எதாவது செய்யணும்னா நீ தனியாக கூட்டு போவல, அப்போ இவளுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்துக்கோ, நீ என்னென்ன சேலை கட்டி அலங்க பார்த்துக்கோ, என்ன வேணாலும் பார்த்துக்கோ, இப்படி கொடுத்துறாத, எல்லாத்தையும் காரில் வெயி கொண்டு போயிரு அப்படின்ட்டார். கொண்டு போயிரு எல்லாத்தையும் அப்படின்ட்டார். அப்புறம் நம்ம காருக்குள்ளே வச்சுட்டோம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சரி பிரச்சனை யாரும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இவ தீட்டு இது பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். காலையில் சடங்காகி ராத்திரி 7:30 மணிக்கு பிடிபட்டிருக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லார் வீட்லையும் இவ தீட்டு விழுந்திருக்கு, இதில் எனக்கு விடிய விடிய திட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அவ்வளோதான். அப்புறம் சடங்கு கழிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. நாங்கள் இதுக்கு போயிருக்கோம், பிப்ரவரி 23 85 1985 சடங்காயிருக்கிறேன். அதுக்கப்புறம் மார்ச் 23 எனக்கு வரல. ஆனால் மார்ச் பௌர்ணமிக்கு இவர் என்னை கூட்டு போகிறாரு, மீனாட்சி கோயிலில் கூட்டு போய். சடங்காருதுன்னா என்னன்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? என்கிட்ட கேட்டிருக்கலாமே. அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, ஸ்கூலில் டீச்சர்கிட்ட கேட்டதுக்கு, அதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம் உனக்கு எதுக்கு அப்படின்னாங்க. ஓ, நீ இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுனால நீ பெண்ணே கிடையாது, நீ ஆணும் கிடையாது, திருநங்கையும் கிடையாதுன்னு உன்னை வேற ஒரு ரூபமாக வச்சிருக்கிறாங்க, உனக்கு நெஞ்சும் இல்லை, அதனால தான் எல்லாருக்கும் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறான். சரி அப்போ விட்டுரு, உனக்கு தெரியலன்னா விட்டுரு. ஆனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது, எனக்கு மட்டும் கிடைக்கலையே, சரிப்போ நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் பௌர்ணமி நாங்கள் சந்திச்சுட்டு, பௌர்ணமி காதல் இந்த லவ் பண்ணிட்டு பௌர்ணமி முடிஞ்சோடனே அவன் என்னை கொண்டு விட்டுருவான். அடுத்து மார்ச் பௌர்ணமி, ஏப்ரலில் சித்ரா பௌர்ணமிக்கு நாங்கள் காசிக்கு போகிறோம். 1985 சித்ரா பௌர்ணமிக்கு நாங்கள் காசிக்கு போவோம். மணிகர்ணிகாவில் நாங்கள் நல்லா அப்படி இன்ட்ரெஸ்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தியானம் பண்ணி முடிச்சுட்டு சரி போகலாம், வேட்டி தான் கட்டியிருப்போம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அணைச்சி இருந்துட்டு எனக்கு கண்ணங்களில் முத்தம் கொடுப்பான். என்ன ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு, இந்த ஒரு பேரின்பம், இதுதான் நம்மளெல்லாம் மீறி போகிறோம். செக்ஸே இல்லாமல் பழகும் நாங்கள். என்ன ஒரு பேரின்பம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வரான். சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு சரி வா போகிறோம். அப்படி எந்திரிக்கிறேன், பாரதி நீ 2ஆம் சடங்கு எப்போ ஆன, எப்போ தீட்டு குளிச்ச அப்படின்னா, நான் 2ஆம் சடங்கு தான் ஆகவே இல்லையே அப்படின்னு. எல்லாரும் சொன்னாங்க 28 நாளில் வரும், நாங்கள் எனக்கு வரவே இல்லை தெரியுமா அப்படின்னு. வந்துருச்சு பாரதி, வந்துருச்சா, இந்த மாதிரி என் வேட்டிலாம் ஆயிருக்கு, என் வேட்டிலலாம் இருப்பாரு, உன் பின்னாடி ஜீன்ஸ் பேண்ட்லலாம் ஆயிருப்பாரு. நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏற்கனவே என்னை எல்லாரும் மானங்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பாபா நான் உனக்கு சொல்லித்தரேன், பாபா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போகிறான். ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி 2வது சடங்காயிட்டா, இவ கொட்டுன்னு கொட்டுது, நான் அவளை கார்லலாம் ஊருக்குலாம் நான் கூப்பிட்டு வர மாட்டேன். அப்போ தான் என்னை வளர்க்குறவங்க சொல்கிறாங்க, நீ அங்கேயே லாட்ஜ் ரூம் போட்டு தங்கிடு, ரூம் எடுத்துரு அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு இவன் அப்போ வந்து ராமன் ஸ்ரீராமன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே இப்ராஹிம் ராவுத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி 2வது சடங்காயிட்டா அதை கூட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் தான் அவளுக்கு எல்லாம் பார்த்துக்கணும்னு, பார்த்து பத்திரமா அவளுக்கு எல்லாம் கூட்டு வச்சுக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் ஷூட்டிங் நாங்கள் எதாவது பண்ணிக்கிறோம் டூப் வச்சு பார்த்துக்கோ. கடைசியில் அந்த கடற்கரை ஷூட்டிங், அந்த இதில் சண்டை போடுற ஷூட்டிங்லாம் இதெல்லாம் இருக்கும், நீ இல்லாத ஷூட்டிங்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க.
வரோம், ஏதோ லாட்ஜுக்கு வராரு. அப்புறம் கேர்ஃப்ரீ வாங்கிட்டு வரான். கேர்ஃப்ரீ வாங்கிட்டு இருப்பில் இது கட்டுறோம். ராத்திரி பூரா எனக்கு அவன் தான் சொல்லி கொடுக்குறான் எப்படி எப்படி எல்லாங்கிறதுலாம். பூரா இறுக்கி பாய் வாங்கிட்டு வரான். மெத்தையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாயில், அந்த பாயில் தான் நான் படுத்துக்குவேன். ராத்திரி ஒன்று அழறேன், ஊச்சு 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 ஊச்சுன்னு. என்னடா ஏன்டா அப்படி அழகிற, ஏன்டா அப்படி அழுதுட்டு இருக்கிற, நான் இருக்கேன் இல்லடா உனக்கு, நான் இருக்கும்போது நீ அழவே கூடாது, உனக்காக நான் இருக்கேன்லடா, நான் தாண்டா உனக்கு எல்லாமே, நான் தாண்டா, எதுக்குமே நீ அழக்கூடாதுன்னு என்னை இறுக்கி அணைச்சிக்கிறான். என்னை நம்பி நீ வந்திருக்கிறல்ல அணைச்சிக்கிறான். என்ன ஆச்சு எலாஸ்டிக் எரிச்சு வலிக்குது எனக்கு, இந்த மாதிரி என்னை ஒரு டாக்டராக நினச்சிக்கோ அப்படின்ட்டு டக்குன்னு அந்த பேண்ட்டை ஜீன்ஸை எடுக்கிறான். எடுத்துட்டு அவுத்துட்டு அந்த எலாஸ்டிக் அந்த பிளேடால் அப்படி கட் பண்ணுறான். எடுத்துட்டு தன்னோட லுங்கி எடுத்து இடுப்பில் நல்லா கட்டி விடுறான். கிழிச்சிட்டு கட்டி விட்டுட்டு கோவணம் கட்டி கொடுக்குறான். நானே கட்டிப்பேன் அப்படின்ட்டு நானே போகிறேன். போயிட்டு நான் கட்டிக்கிறேன். கட்டிட்டு நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு, நான் பார்க்கல நீ போ அப்படின்னா நானே தான் வச்சுக்கிட்டேன். இந்த தூர துணியாக நான் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்ல இவனே தான் அலசி காயப்படும். விஜயராஜ் இவனே தான் அலசி எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அலசி காயப்படும். அப்போது இதெல்லாம் ஒரு கணவன் செய்ய வேண்டிய வேலை தெரியுமா அப்படின்னு. நான் தான் அவனுக்கு புருஷனாக வர போகிறேன் அப்படின்ட்டேன். உனக்கு ஆசை இருக்குல்ல அப்படின்னா, இல்லை அப்படின்னு, இல்லை போய் சொல்லாத அப்படின்னு, இல்லை. அதுக்கப்புறம் 3 நாள் அந்த பாயை தான் பத்திரமா வச்சுக்கிட்டு, அப்புறம் 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஆனோன்னு திருப்பி இப்ராஹிம் ராவுத்தர்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி ஷூட்டிங் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் சொல்கிறேன், இப்ராஹிம் ராவுத்தர் நம்ம 2 பேர் லவ் பண்ணலாமா, நம்ம 2 பேர் லவ் பண்ணிட்டேங்க, ஓடி போகலாமா அப்படிங்கிறேன். இப்ராஹிம் ராவுத்தர் இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னோடனே டக்குன்னு எங்கள் ஊர் இன்ஸ்பெக்டர் ஃபோனை போடுறாரு. இந்த மாதிரி பாரதி வந்து என்னை பார்த்து வா நம்ம 2 பேர் ஓடி போகலாமான்னு கேட்குறா, நம்ம 2 பேர் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஏன் இப்படி கேட்குறா, ஏதாவது இதில் சங்கீத பாஷை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி இரு நான் கேட்குறேன், திருப்பி போடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவளுக்கு ராஜுக்கு ஃபோன் போடு அப்படிங்கிறாங்க. அந்த லாட்ஜுக்கு திருப்பி ஃபோன் வருது. இப்போ நான் தான் பாபு பேசுகிறேன் அப்படின்னோடனே, என்ன இந்த மாதிரி நூர்ஜஹான் நீ இந்த மாதிரி என்கிட்ட சொன்னியே, நம்ம 2 பேரும் ஓடி போகலாமான்னு. ஆமாம், அவன் தான் நல்லவனே இல்லையே, யாரும் நல்லவனே இல்லையா, ராஜு தான். ஏன் அவன் தான் வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, உனக்கு எப்படி தெரியும்? யார்கிட்டருந்தோ டைரக்டர் ஃபோன் வருது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடிக்கணும், இந்த வில்லன் சென்ஸுக்கு மட்டும் நான் நடிக்க வேண்டிய காட்சிக்கு மட்டும் வேறு யாராவது போட்டு இது பண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ வில்லன் கேரக்டர்லாம் பண்ணுறான்ல, அதனால இவன் எனக்கு வேண்டாம், நீ நல்லவனாச்சுல, நம்ம 2 பேர் லவ் பண்ணலாம் அப்படின்னு உடனே அவர் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இவன் வில்லன் கேரக்டரில் நடிக்கிறது பாரதிக்கு பிடிக்கல, இவன் வில்லன் கேரக்டர் நடிக்கிறாங்கிறது இவளுக்கு இப்போ தான் தெரியாது, இவன் சினிமாவே பார்க்க மாட்டான். இனிமேல் விஜயராஜு வந்து வில்லன் கேரக்டர்லேயே நடிக்க சொல்லாத. அப்படியா, அப்படி வந்ததான் இனிமேல் தொடர்ந்து கதாநாயகனாக நடிக்கணும். அந்த விஜய் பிரபாகரன் வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பான், எங்கள் அப்பா ஒரு பழைய பாய், அந்த பாயை போய் விரிச்சு படுத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பான் நிறைய இடங்கள்ல பேட்டிகள் எல்லாம். சண்முக பாண்டியனும் என்னை பார்க்க வரும்போது சொன்னான், நீங்கள் 2வது சடங்கானப்போ அந்த அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த பாய் இருக்குல்ல, அந்த பாயில் தான் அப்பா எப்போவுமே படுத்துக்குவார், கட்டில் படுக்க மாட்டார். அப்பாவுக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தாச்சுன்னா அந்த பாயில் தான் படுத்துக்குவார், எப்போவுமே அந்த பாய் விரிச்சு படுத்துக்குவார். அந்த பாய் நான் 2வது சடங்கானப்போ இல்லை. ஓகே, எங்களுக்குள்ள அவ்வளோ இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் இது பண்ணுறோம்னா என்னது அந்த அம்மா அந்த ஒரு புருஷனுக்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவள் கணவன் மனைவி 2 குழந்தைகளுக்கு தாயின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வரேன், அடுத்த பதிவில் கிழிக்கிறேன். ஓகே, பாய். யாரெல்லாம் வந்திருக்காங்க பாப்புமா? டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குது எனக்கு. ஐயா யாருமே வரலையே.